சிற்றம்பலம். ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பரசமய கோளரியை பாலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிரபுரத்து திருஞான சம்பந்தப் பெருமானை தேயமெல்லாம் குரவையிடத் தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவியமை ஆளுடைய வென்றிமழை இளங்களிற்றை விரும்பி வாழ்வா. தூக்குசீர் திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றைவாழ் சேக்கிழானடி சென்னி சேர்த்துவா. எல்லாம் வல்ல கட்சி ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் திசை நோக்கி வணங்கிக் கொள்கின்றேன். சிவஞான அருள்நெறி அறக்கட்டளையினுடைய சார்பிலே வாரந்தோறும் திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்தை சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஞானமையா அவர்களே, இந்த வகுப்பிற்கெல்லாம் யாருக்காக நடத்துகிறோம்னு சொன்னால், பாடமாக நடத்தலை, ஒரு நினைவு சொல்கிறது தான் சொல்கிறோம் என்றாலும் அன்பர்கள் வந்து பயன்பெற்று, குறிப்பாக இளைஞர்கள் வந்தால் நல்லதுன்னு தான் ஆரம்பத்துலேருந்து நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா எடுக்கிறவரே இளைஞராக இருந்தால் கேட்குறவங்களும் இளைஞர்களாக இருந்தால் நல்லது. அப்படி இல்லைனாலும் நாம் கேட்டு குழந்தைகளுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யாராவது வந்து கேட்கணும். அப்படி உரையை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, நம்முடைய திருத்தொண்டர் புராணத்திலே பாயிரம் அந்த பகுதியை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் திருநகரச் சிறப்பு, சேக்கிழார் திருமலை சிறப்பு எல்லாம் சொல்லி திருநகரத்தினுடைய சிறப்பாக சொல்லும் பொழுது திரு ஆரூரினுடைய பெருமையை சொல்கிறார். அந்த ஆரூர் ஏன் சொல்கிறார் என்ற செய்தியெல்லாம் நம்ம விவரமாக பார்த்தோம். அங்கத்தான் வந்து தேவாசிரியர் மண்டபம் இருக்கிறது, அடியார் பெருமக்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னால், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சைவத்திலே தொன்மையின் மிக்கது, அதைத்தான் சேக்கிழார் மறுபடியும் மறுபடியும் எடுத்து சொல்கிறார். மிக தொன்மையான கோயில் என்று அவ்வளவு சிறப்புடைய அந்த திருவாரூரினுடைய நகரம், அந்த திருவாரூர் நகரத்தினுடைய சிறப்பை சொல்லும் பொழுது அங்கே ஆண்ட மனுச்சோழனுடைய அந்த வரலாற்றை சொல்லி பெருமான் அவருக்கு அருள் புரிந்த செய்தியை கூறுகிறார். அதை நம்ம சென்ற வகுப்பில் சிலதெல்லாம் பார்த்தோம். ஏன் வந்து அவ்வளோ வந்து சேக்கிழார் நகர சிறப்பை சொல்லாமல் மனுச்சோழரை சொல்லணும்னு சொன்னால், போற்றி பகரனுடைய பாடல் அந்த குறிப்பில் பக்கம் 15 இருக்குது. அதை நம்ம சென்ற வகுப்பில் விரிவாக பார்த்த பொழுது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மனுநீதி சோழனுடைய அந்த செய்தியை சொல்லும் பொழுது, ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே நீடு பெரும்பாவம் இன்றே நீங்கும் என நாடி தன் மைந்தனையும் ஊர்ந்தோன் வழக்கே வழக்காக என்று அந்த வரியிலே எப்படி மனுச்சோழரை வைத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, பொதுவாக ஓமை சொல்லும் பொழுது பெரியவர்களை வைத்து தான் சிறியவர்களை சொல்லணும். அப்படி தான் தமிழ் ஓமை சொல்லணுமே தவிர, சின்ன குழந்தையை வைத்து பெரியவங்களை சொல்வது போலவோ அல்லது சிறப்பு குறைந்தவர்களை வச்சு சிறப்பானவர்களை சொல்லக்கூடாது. சிவாஜி கணேசர் போல் நடித்தார்னு தான் சொல்லணும், இவரை போல சிவாஜி கணேசர் நடித்தார்னு சொல்லக்கூடாது. அப்போ ஓமை என்பது பெரியவர்களை வைத்து சொல்லணும். அது சாதாரண நமக்கேன்னு பார்த்தா, பெருமானை சொல்லும் பொழுது உயிர்களுக்கு வினையை எப்படி ஊட்டுகிறான் என்று அதை சொல்லக்கூடிய முக்கியமான இடம் போற்றி பகருடையில். அங்கே சொல்கிறாங்க, பெருமான் அறத்தோடு செய்கிறான். என்ன அறம்னு சொன்னால், உயிர்களுடைய அந்த வினை வழி அவன் வினையை ஊட்டுகிறான், உடனிருந்து ஊட்டுகிறான்னு பார்க்கிறோம். அப்போ அவன் தான் பெருங்கருணையாளனாச்சே சார். அப்போ உயிர் துன்பப்படுதே, துன்பத்தை கொடுக்குற போது அவன் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? நரகத்தில் எவ்வளவோ துன்பப்படுது, அப்போ பார்த்துட்டு அமைதியாக இருந்தால் பெருங்கருணையாளன்னு சொன்னால் அது இழுக்காகுமே என்று கேட்டால், அதற்குத்தான் ஓமை சொல்லும் பொழுது மனுநீதி சோழனுடைய அந்த வழக்கே ஒரு மைந்தனையும் ஊர்ந்தோன் வழக்கே வழக்காக, அந்த வழக்கே வழக்காக என்பதைத்தான் என்னன்னு பார்த்தோம். முதல்ல சொன்ன வழக்கு என்பது அந்த நீதி, மனுச்சோழனுடைய அந்த நீதியே தானும் நீதியாக பெருமான் கொண்டான்னு சொன்னால், அப்போ யாரை உயர்த்தி வைக்கிறார்கள் என்று பார்த்தால் அது பெருமானை இறக்குவது கிடையாது, அவருடைய அந்த பெருமையை சொல்வது தான். அதனால தான் நம்முடைய பெருமானும் காட்சி கொடுத்தார் என்று அந்த செய்திகளை எல்லாம் நம்ம வந்து சென்ற வகுப்பில் பார்த்தோம்.
தன்னழி வெண்குடை வேந்தன் செயல் கண்டு தறியாது மன்னவர் கண்மழை பொழிந்தார்கள், வானவரெல்லாம் பூமழை சொரிந்தார்கள். அண்ணலவன் கண்ணெதிரே, அந்த அண்ணல் என்பதை நம்ம சென்ற வகுப்பில் சொன்னோம். அண்ணல் என்று சொன்னால் நம்முடைய பெருமானை திருமுறையில் அண்ணல் என்று குறிப்பிடுவார்கள். இப்பொழுது கார்த்திகை மாதம் முதல் தேதி இன்று திருவண்ணாமலை பெருமானுக்கு தீபத் திருவிழா நடக்கும். ஞானசம்பந்த பெருமான் அந்த ஒரு பதிகத்திலேயே பல இடங்கள்ல அண்ணல் அண்ணல் என்று குறிப்பிடுகிறார். அண்ணாமலை அண்ணல், அண்ணாமலை அண்ணல் என்று பெருமானுடைய அந்த தன்மை சொல்லி மேலானவனாக இருக்கிறான் பெருமான் என்று அவனுக்கு சொல்ற அந்த வார்த்தையை மனுச்சோழருக்கு சொல்கிறார்கள். அண்ணலவன் கண்ணெதிரே அணிவீதி மழவிடை மேல் விண்ணவர்கள் தொழ நின்றான். எப்படி திருவாரூருக்கு தேர் அழகோ அதுபோல் வீதியும் அழகு. ஏன்னா தேர் மட்டும் அழகாக இருந்தால் போதாது, வீதியும் சரியாக இருக்கணும் இல்லையா? அந்த வீதியும் எப்பயுமே அழகாக இருக்குது. அணி வீதி, அதில் பெருமான் மழவிடை மேல் விண்ணவர்கள் தொழ நின்றான் வீதி விடங்க பெருமான், அனைவரும் தொழும்படியாக. ஏன்னு சொன்னால் அவங்களாம் ஆல்ரெடி இருக்கிறாங்க, இருந்து பார்த்துட்டு இருக்காங்க இப்படி ஒரு செய்தி நடக்குதே என்று. அவர்கள் மலர் மாழை பொழியும் பொழுது பெருமான் அருளி அவருக்கு காட்சி தந்தான் என்று சொல்கிறாங்க. அந்த வீதி விடங்கன் என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். விடங்கம் என்று சொன்னால் என்னன்னு பார்க்கும் பொழுது டங்கம் என்றால் உளி, விடங்கம் என்று சொன்னால் உளிபடாதவர் என்று அர்த்தம். எப்படி திருநாரையூரில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார் பொல்லா பிள்ளையார், பொல்லுதல்னு சொன்னால் அந்த உளியினால செதுக்கி அப்படி செய்யாமல் இருக்கக்கூடிய இயல்பாகவே சுயம்புவாக இருக்கக்கூடிய பிள்ளையார்னு சொல்கிறோமோ, அதுபோல் நம்முடைய வீதி விடங்க பெருமான் அவரும் அவருடைய திருமேனி சிறந்த திருமேனி உளியினால் செதுக்கியதல்லன்னு சொல்கிறாங்க. 46வது பாட்டை நம்ம பார்த்துட்டோம். சடைமருங்கில் இளம்பிறையும் தனிவிழிக்கும் திருநுதலும் இடமருங்கில் உமையாளும் எம்மருங்கும் பூதகணம் புடை நெருங்கும் பெருமையும் முன் கண்டு அரசன் போற்றி இசைப்ப விடைமருவும் பெருமானும் விரல் வேந்தற்கு அருள் கொடுத்தார். பெருமான் அருள் கொடுத்த செய்தியை சொல்லும் பொழுது எப்படி அருள் கொடுத்தார் என்று சொல்கிறார் சேக்கிழார். இதெல்லாம் சொல்லும் பொழுதே அரசனுக்கு மட்டும் காட்சி கொடுத்தார். இந்த காட்சி அரசனுக்குரிய காட்சி. ஏன்னா முன்ன சொல்லிட்டார், அணிவீதி மழவிடை மேல் விண்ணவர்கள் தொழ நின்றான் வீதி விடங்க பெருமான்னு சொல்லிட்டார். அப்போ மறுபடியும் இதை சொல்லணும்னு சொன்னால், விண்ணவர்கள் எல்லாம் பார்ப்பது பெருமான் அந்த மழவிடை மேல் இருக்கக்கூடிய கோலம், அதைத்தான் அவங்க பார்க்கிறாங்க. அரசனுக்கு மட்டும்தான் ஒரு தனி கோலம் தெரிகிறது. அது என்னன்னு சொல்லும் பொழுதுதான் சடைமருங்கில் இளம்பிறையும், அவனுடைய சடையில இளம்பிறை சூடியிருக்கிறார். அடுத்து தனிவிழிக்கும் திருநுதலும், அதைத்தான் ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க நம்முடைய பேராசிரியர். அவர் சொல்லுவார், மனுநீதி சோழருக்கு மட்டும்தான் பெருமான் நெற்றிக்கண்ணோடு காட்சி தந்தான் என்று சொல்லும் பொழுது அந்த தனிவிழிக்கும் திருநுதல் என்பது நெற்றிக்கண். இடமருங்கில் உமையாளும், அவனுடைய பாகத்திலே உமையம்மை இருக்கிறார். ஏன்னு சொன்னால் இந்த நெற்றிக்கனுடைய கோலத்தை எல்லாரும் பார்க்கல, தேவர்கள் பார்த்தது பெருமான் வராருன்னு பார்த்தாரே தவிர. இப்போ நாமளே கூட இப்போ நேற்று அன்னாபிஷேகம் நடைபெற்றது, இப்போ இந்த மாதிரி விழாக்கள்லாம் நடைபெறுதுன்னு சொன்னால் பெருமான் கருவறையில் ஒருத்தர் தான் இருப்பார். நாம் போய் பார்க்கும்போது ஒருவருக்கு ஒரு தரிசனம் கையிலேயே அப்படி சொல்லுவாங்க. இப்போ கூட திருமுறை அருட்பணி மூலமாக அன்பர்கள்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க, தரிசனம் பண்ணவங்களும் இங்கே இருக்கிறாங்க. பெருமானுடைய கைலை மூர்த்தத்தை சொல்லும் பொழுது அவருடைய பொன்னார் மேனியன்னு சொல்லுவாங்க. வெள்ளி போல தெரியும் பனி படர்ந்தது, சூரிய ஒளிப்பட்டால் பொன்னார் மேனினா தெரியும் சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அது மலையாக இருப்பதினாலே உங்களுடைய ஆன்மார்த்த மூர்த்தமாக நாம் நினைக்கிறது கிடையாது. நாம் நினைச்சா அது பாவனைன்னு சொல்லலாம். பாவனை என்பதே உண்மைன்னு சொல்றாங்க சித்தாந்தத்தில். பெருமான் காட்சி கொடுக்கும் பொழுது நாம் என்ன வடிவத்திலே அவனை வழிபட்டோமோ அதே வடிவத்தோடு அந்த மலையிலே காட்சி கொடுக்கிறான்னு சொன்னா ஒருத்தருக்கும் ஒரு தரிசனம் தருகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ இவர்களுக்கு தரிசனம் தந்தது அணிவீதி மழவிடை மேல் என்ற கோலம்தான். ஆனால் இவருக்கு மட்டும்தான், மனுச்சோழருக்கு மட்டும் தனி விழிக்கும் திருநுதலோடு உமையம்மையோடு எம்மருங்கும் பூதகனும் புடை நெருங்கும், ரொம்ப நெருக்கமாக பூதகணங்கள் எல்லாம் இருக்கிறது, நெருங்கும் பெருமையும் முன் கண்டு அரசன் போற்றி செய்ப்ப அதெல்லாம் பார்த்து அரசன் வணங்குகிறார். வணங்கும் பொழுது விடைமருவும் பெருமானும் விரல் வேந்தற்கு, அந்த விரல்னு சொன்னால் விரல்னா வலிமைதான். இங்கே எழுதும் போது உரையாசிரியர்கள் அவனுடைய மனவிரல் என்று எழுதுகிறார்கள். ஏன்னு சொன்னால் மனசனுடைய வலிமை தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் ஒரு மைந்தன் தன் குலத்திற்கு இருக்கிறான் என்பது கூட உணர்ந்துதான், உணராமல் இல்லை, அதையும் உணர்ந்து அதைவிட நீதி பெரியது என்று அவன் சரியாக அந்த அரசாட்சி செய்தான் என்று சொன்னால்
அவருடைய வலிமைதான் வலிமை, அதுதான் விரல் என்று சேக்கிழார் பெருமான் அந்த செய்திகளெல்லாம் சொல்றார். அப்படி அறத்தோடு நின்னா என்ன சார் பிரயோஜனம் என்று கேட்டால், பெருமானே வந்து அருள் கொடுப்பார். அருள் கொடுத்து அவர் அப்புறம் என்ன செய்ய போறார் என்பதை பார்க்கிறோம். அவருடைய அருள் கிடைத்து விடுகிறதுன்னு சொன்னா, அறம் என்பது மிக 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 முக்கியம். அதைத்தான் மறுபடியும் மறுபடியும் வற்புறுத்துறாங்க. அதனால தான் முதல்ல அந்த செய்தியை சேக்கிழார் பெருமான் சொல்றார். ஏன்னு சொன்னா, சமயத்திலே வந்துட்டு அறத்தோடு இல்லைன்னு சொன்னா அது ரொம்ப சிரமம். ஒருவேளை அறத்தில் இருக்கிறவங்க கூட ஏதோ சமயத்தை சாராமல் இருக்கலாம். அது ஒரு பேச்சுக்கு தான் நம்ம சொல்கிறோமே தவிர, அறம் என்று சொன்னால் கடவுள் வாழ்த்து தான் முதல் அறம், திருக்குறள் படி பார்த்தா. அப்போ அறம்னு சொன்னால் சமயம்னு சொன்னாலும் ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று பிணைந்து தான் இருக்கிறதுன்னு சொன்னால் ரெண்டுமே அவசியம் என்பதை பார்க்கிறோம். 47வது பாடல் குறிப்பில் பக்கம் 17, அதுதான் இன்றைக்கு சிந்திக்க வேண்டிய பாடல். அந்த உயிர் பிரிந்த கன்று மந்திரி எல்லாம் என்ன ஆனார்கள் என்று கேட்டால், அவரெல்லாம் பெருமானுடைய அருளாலே உயிர்த்தெழுகிறார்கள். இந்த உயிர்த்தெழுதல்னு சொன்னால் அது வேற ஒரு சமயத்தில் தான் சொல்லுவாங்க. நான் இதெல்லாம் வந்து எங்களுக்கு பாருங்கள், எங்களுடைய நினைவில் வந்து படித்தது கிறிஸ்துவ பள்ளின்றதுனால அதெல்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்களுடைய பக்தி இலக்கிய பாடத்திட்டத்திலையும் சிலுவைப்பாடு என்று வந்தது புத்தகம் வாங்கணும். எங்கே அது 100 பாடல்கள் வந்து ஒரு நாள் படிக்க முடியல. அதில் பார்க்கும் பொழுது சொல்லுவாங்க என்னன்னு சொன்னால், இயேசுபிரானை அவர்கள் வந்து செய்யாத தவறுக்காக அவர்கள் யூதர்கள் வந்து அந்த கொடுமை செய்து கொண்டு போகிறாங்க. போகும்பொழுதே வந்து அவர்கள்லாம் நினைப்பார்களாம், அந்த நகர மாந்தர்கள் எல்லாம், இவ்வளவு கொடுமை செய்து கூட்டிகிட்டு போகிறாங்களே, அப்படி போன பின் அவனை வந்து, அதாவது அவரை கொலை செய்யாமல் இருக்க மாட்டாங்க, இயேசுபிரானை கொலை செய்து விடுவார்கள். அப்படி கொலை செய்யப்பட்டால் ஒருவேளை இறைவனுடைய அருளால் அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்து வந்தால் நன்றாக இருக்கும் என்று அவர்கள் நினைப்பார்கள் என்று முன்னாடியே அவர் சொல்லிடுவார். ஏன்னு சொன்னால் அவருடைய நம்பிக்கைப்படி அவர் 3வது நாள் உயிர்த்தெழப் போகிறார் என்று அந்த செய்தியை உயிர்த்தெழுதல் சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க. நம்முடைய புராணத்திலே பார்க்கும் பொழுது அப்படித்தான். அப்போ மனுச்சோழர் வந்து இவங்க உயிர்த்தெழப் போகிறாங்கன்னு தெரிஞ்சு தான் வந்து அப்போ விட்டாரா சார்னு கேட்கக்கூடாது. அதெல்லாம் இல்லை, அவர் செய்த குற்றத்துக்கு தண்டிக்கிறார்னு பார்க்கிறோம். ஆனால் பெருமானுடைய அருள் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தா, அந்நிலையே, அந்த அந்நிலைன்னு சொன்னால் பெருமான் காட்சி கொடுத்த அப்பொழுதேன்னு அர்த்தம். அந்நிலையே உயிர் பிரிந்த ஆண்கன்றும் அவ்வரசன் மண்ணுரிமை தனிக்கன்றும் மந்திரியும் உடனெழலும் என்ன பரிசு ஆனான் என்று அறிந்திலன் வேந்தனும் யாருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருளுள்ளதோ. என்ன மாதிரி வரி அது! அன்பர்கள் வந்து இது குறித்து வச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலையாக இருந்தாலும் ஏதோ ஒரு துன்பம் வருதுன்னா கூட பெருமானை வேண்டி இந்த ஒரு வரி நினைத்தாலே போதும், பெருமானே நீ இருக்கிறப்பா, முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ என்பது ஒரு மந்திர பாகம் மாதிரி அந்த வார்த்தை இருக்குது. என்னன்னு சொன்னால், பெருமான் வந்து காட்சி கொடுத்துட்டார். அப்போ உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னால், உயிர் பிரிந்த ஆண் கன்று என்று சொன்னால், ஆண் சொன்னால் பசு, அந்த பசுவினுடைய கன்றும் அவ்வரசன் மண் உரிமை தனிக்கன்றும், அந்த உரிமை தனிக்கன்றுன்னு சொன்னால் சேக்கிழார் மனுநீதி சோழனுடைய அந்த மகனை இளவரசனை சொல்லும் பொழுது மன்னனுடைய உரிமையான கன்றுன்னு சொன்னால் கன்றுக்கு இவனுடைய உயிரை வந்து சமமாக கொடுக்கிறார். அப்போ உயிர் பெறும் போது சேக்கிழார் எப்படி சொல்கிறார், அது ஒரு கன்றுன்னு சொல்லிட்டு இவனையும் கன்றுனே சொல்கிறாரு பாருங்க. ஏன்னா ரெண்டும் உயிர் தானே என்று தானே இவர் நீதி செலுத்தினார். அது சொல்லும் பொழுது அவ்வரசன் மண்ணுரிமை தனிக்கன்றும்னா இளவரசர் அவரும், அடுத்து மந்திரியும், மந்திரி தான் இன்னும் ரொம்ப முக்கியம். ஏன்னா தான் நீதி தவறக்கூடாது என்று எண்ணி உடனே வந்து அவருடைய உயிரை போக்கிக் கொள்கிறார்னு சொன்னால் அவரும் உடன் எழலும். எல்லாரும் உயிர் பெற்று எழுகிற பொழுது இன்ன பரிசு ஆனான் என்று அறிந்திலன் வேந்தனும், மன்னனுக்கு இப்படி தான் இருக்கிறார், இவ்வளோ மகிழ்ச்சி வந்ததுன்னு சொல்ல முடியல, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி வருதா மன்னருக்கு. ஏன்னு சொன்னால் நாம் நீதியோடு நடந்ததற்கு பெருமான் தந்த பரிசு இது என்று. பரிசுன்னு சொன்னால் தன்மை, இந்த இடத்துல இப்படிப்பட்ட தன்மையில் நான் இருந்தேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாத வகையில் மன்னர் ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி வருகிறது. ஏன்னு சொன்னால் அவங்க உயிர் பெற்றது ஒரு மகிழ்ச்சின்றது இல்லாமல் அவங்க மந்திரிகள்லாம் குழப்பினாங்கன்னு பார்க்குறோம். அவர் வந்து சரியாக பதில் சொல்கிறார்.
என்னன்னு சொன்னா, அந்த வளவனின் புதல்வ அந்த பாட்டெலாம் கூட சொல்லும் பொழுது, அதெல்லாம் இல்லைங்க, நீங்க செய்வது அறமே கிடையாது என்று சொல்லி மன்னனுக்கு சொன்னாங்க. அவர் மதியுடைய மன்னர், அவர் அப்படியே சொல்றதை அவர் கேட்கணும்னு கிடையாது. கேட்டாரே தவிர அதுக்கப்புறம் இல்லைங்க நீ சொல்வது நீதி இல்லை என்று சொல்லி அது திருவாரூர் தோற்றமுடைய உயிர்கள்லாம் சொன்னாருன்னு பார்க்கிறோம். அப்போ அப்படிலாம் இருக்கிறப்போ நீ செய்தது அறம்தான் என்று பெருமான் அங்கீகரிப்பது போல் தோன்றி காட்சி அளித்து இறந்தவர்களையும் உயிர் பெறச் செய்தார்னு பார்த்தா அப்ப பெருமான் வந்து அதை அங்கீகரிக்கிறான் என்று ஒரு பெரிய மகிழ்ச்சி அவருக்கு வருது. அதனால இன்ன பரிசு ஆனான் என்று அறிந்திலன் வேந்தனும், அதோட நம்ம நிறுத்தி, வேந்தனும் யாருக்கும்னு சொல்லக்கூடாது, வேந்தனும் அதோட நிறுத்திட்டு, யாருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ, எல்லாவற்றிற்கும் முன்னவனாக இருக்கக்கூடிய பெருமான் அவன் முன்னின்றால் முடியாத பொருள் ஒன்று இருக்கா என்று சொன்னால் இல்லை என்று பொருள். இன்ன பரிசானானுக்கு இத்தன்மை தின்று அறிய முடியாத மகிழ்ச்சி. சரி, முன்னவன் சொன்னா குறிப்பில் முதல்வன் என்று எழுதியிருக்கும். பெருமக்களை இந்த முன்னவன் என்ற சொல்லும் முதல்வன் என்ற சொல்லும் திருமுறையில் அங்கங்கே வந்துட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமாக சொல்லும் பொழுது அதுதான் நான் சொல்ல வந்த பழமண்ணி படிக்கரையில் சுந்தரர் சொல்லும் பொழுது அருமையான பாட்டு. அந்த பாட்டு பாடுறார், முன்னவன் எங்கள் பிரான் முதல் காண்பரிதாய பிரான் சென்னியில் எங்கள் பிரான் திருநீலமிடட்டெம்பிரான் மன்னிய எங்கள் பிரான் மறை நான்கும் கல்லால் நிழல் கீழ் பண்ணிய எங்கள் பிரான் பழமண்ணி படிக்கரையே. பழமண்ணி படிக்கரையில் பாடும் பொழுது எடுத்த உடனே முன்னவன் எங்கள் பிரான்னு சொல்றார். இப்போ முன்னவன் சொன்னா ஃபர்ஸ்ட் அப்படின்ற அர்த்தம் வருமா, முதலில் தோன்றியவன் அப்படின்னு சொல்றாரா, என்ன சொல்றாருன்னு சொன்னா முன்னவன் முதல்வன் என்று இரு சொல் இருக்குது. இன்னும் அப்பர் பெருமான் பாடும்பொழுது எப்படி பாடுறார், அதான் எழுதியிருக்கேன் அந்த திருத்தாண்டகத்தை. முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி, எல்லாருக்கும் முன்னே தோன்றி முளைத்தவன் நம்முடைய பெருமான் தான் என்று திருத்தாண்டகத்திலே பாடுகிறார். நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், பெருமக்களே நம்ம சித்தாந்தத்தில் பதி பசு பாசம்னு சொல்றப்போ திருமூலர்னு சொல்றாருன்னு பார்க்கிறோம். பதிபசு பாசம் எனப்பகர் மூன்றில், ஏன்னா சித்தாந்தத்தில் தான் பொருள்கள் மூன்றுன்னு சொல்றாங்க. மற்ற தத்துவ கொள்கைகள் பார்க்கும் பொழுது எத்தனை பொருள்கள் என்பதிலே வேறுபாடு வருது. அப்போ நம்ம மூன்று பொருள் சொல்கிறோம், அது என்னன்னு சொல்லிட்டாரு, பதி பசு பாசம் சொல்லிட்டார். பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி, பதியைப் போலவே பசுவாகிய உயிரும் சரி, பாசமாகிய ஆணவம் அனாதிதான். அனாதின்னு சொல்லலாம், ஆதி இல்லாதது. அப்போ எப்போ வந்து இறைவன் இருக்கிறானோ அப்போவே உயிர்களும் இருக்கிறது, ஆணவம் இருக்குதுன்னு சொன்னா, இப்போ பெருமானை வந்து முதல்வன் சொன்னா அது எப்படி, முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றின்னு சொன்னா அது எப்படி என்று சொன்னார். அதற்குத்தான் அந்த முன்னவன் என்பதற்கு முதல்வன் என்று ஒரு பொருள் சொல்றாங்க. முதல்வன் சொன்னா இந்த உயிர் ஆணவம் பெருமானை சொல்லும்பொழுது இந்த நிலையில் இல்லாமல் அப்படி இருக்குதுன்னு சொன்னால் அது அனாதியிலே வந்து ஆணவத்தோடு போய் எப்படி வந்து செம்பில் களிம்பு இருக்குதோ அது போல் வந்து ஆணவத்தோடு இருக்குது, அதனுடைய நிலை அது இல்லை. உலகம் என்று ஒன்று தோற்றுவிக்கிறதுக்காக பெருமான் நிமித்த காரணனாக இருந்து தோற்றுவிக்கிறான். அப்போ பெருமான் மட்டும்தான் முதல்ல இருந்து செய்கிறான்னு பார்க்கிறோம். அதனால தான் நம்ம சொல்லும் பொழுது முதல்ல பெருமான் சம்புபட்சம் அனுபட்சம்னு அதனால தான் சொல்லுவாங்க. உயிர்களுக்கு அந்த பதவியை தரட்டு இருக்கட்டும், பெருமானே வந்து அயனாகவும் இருப்பார், இல்லை ருத்ரனாகவும் இருப்பார், பிரம்மாவும் இருப்பார்னு சொன்னால் நம்முடைய பெருமான் தான் முதல்ல இந்த உலகத்தை படைத்து தனுகரண புவன போகங்கள் தரார்னு சொன்னால் அப்போ அவன்தான் முதல்வன், முதல்வனாக இருந்து எல்லாத்தையும் செய்வான்னு சொல்கிறாங்க. அதைத்தான் ஆமாம் ஆமாம் அகர முதல எழுத்தெல்லாமுக்கு அந்த முதற்றே என்று சொன்னால் அது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு ஓமைன்னு சொல்லுவார் பரிமேலழகர். ஆனால் அதில் ஒரு ஐயா சொன்னதுனால அந்த கருத்தை சொல்லிடுறேன். தலைமை பெருமானுடைய குணம் என்பது அந்த தலைமை பண்பு தான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. முதல்வன் நம்ம சொல்கிறோம்,
ஆனால் அந்த இடத்துக்கு திருக்குறளில் வந்து இதுக்கு ஆதாரம் என்று வரணும், தலைமைக்காக வந்து வள்ளுவர் சொல்றேன்னு சொல்லிட்டு அருணையார் ஐயா சொல்லுவாங்க என்று அந்த கருத்துக்காக பேராசிரியர் சொல்லுவாங்க. ஆனால் வந்து பெருமான் ஆதாரமாக இருக்க அந்த இடத்துல வந்தாலும் அவனுடைய குணங்கள்ல ஐயா சொன்ன மாதிரி ஊழிக்காலத்துக்கு பிறகு, ஏன்னா யாருமே இல்லாமல் இருக்கிறாருன்னு பார்க்குறோம். அப்போ தான் வேடிக்கையாக கேட்குற மாதிரி, சார் அவருக்கு போர் அடிக்காதான்னு சொன்னால் மனோன்மணியத்தில் அவர் திருவாசகத்தை கையில் வைத்துட்டு இருப்பார். இப்போ நீங்கள் சென்னையில் தனியாக இருக்கிறீங்களே, கல்லூரி விடுமுறை விட்டால் போர் அடிக்காதான்னு சொன்னால், நம்ம இது மாதிரி பெரியவரான இருக்குது படிச்சுட்டு இருக்கலாம்னு சொன்னால் பரவாயில்ல. செல்ஃபோன் இருக்கே கையில், நான் சும்மா பார்த்துட்டு இருப்பேன்னு சொன்னால் அவங்க யார் எதை பயன்படுத்துகிறாங்களோ அது பொறுத்து. அது மாதிரி அவர் என்ன பண்ணுவாராம், ஏன்னா அவரே எழுதுனது இல்லையா திருவாசகம், அவர் படிப்பார்னு சொல்லுவாங்க. அது சும்மா சொல்கிற நயமாக சொல்கிறாங்க, திருவாசகத்தினுடைய அந்த பெருமைக்காக சொல்கிறாங்கன்னு வைத்துங்க. அப்போ என்ன பொருள்னு சொன்னால், ஊழிக்காலத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, பெருமான் மட்டும்தான் இருப்பாங்க. அதுதான் சொன்னார் ஐயாவும். அப்போ அந்த தலைமை தான் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் பெருமான் மட்டும்தான் இருப்பான், முதல்வனாக இருப்பான்னு சொல்லும் பொழுது, யாருக்கும் முன்னவனே அவன் முன்னின்றால் முடியாத பொருள்தோ சொன்னார். இந்த முளைத்தானே எல்லாருக்கும் அந்த திருத்தாண்டகத்திற்கு அருணையார் எழுதின அந்த உரை தான் எழுதியிருக்கேன். என்னன்னு சொன்னால், எல்லாருக்கும் என சிறப்புடைய உயர்தனை மேல் வைத்து அருளி செய்தாராயினும், கொஞ்சம் நுட்பமாக எழுதுறாங்க. என்னன்னா, எல்லா பொருட்கே என்பதை திருக்குறிப்பாக கொள்க. சார் பாட்டில் வந்து என்ன சொல்றார், எல்லாருக்கும் முன்னே தானே சொல்றாருன்னு சொன்னா, எல்லாருக்கும் என்று சொன்னால் உயிருக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கூடாது, உயர்தனைக்கு சொல்லலை, எல்லா பொருள்களுக்கும் என்று நீங்கள் கொள்ளணும். எந்த பொருளாக இருந்தாலும் பெருமான் தான் அதற்கு முதல்வனாக இருந்தான் என்று அப்படி அதை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்றார். உயர்தனையாக சொன்னாலும் பொருள்களுக்கு என்று நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அருணையார் எழுதுறார். எல்லா பொருட்கும் முன்னே தோன்றி முளைத்தமையாவது அவற்றின் தோற்றத்தின் எல்லாம் தானே நிமித்த காரணனாய் முதற்கண் நின்றமை, அதையும் எழுதுறார். ஏன்னா பெருமான் தான் நிமித்த காரணனாக இருந்து அதை செய்கிறான், தோற்றத்தை செய்கிறான்னு சொன்னால் அவனை தவிர யாரும் செய்ய முடியாது. உயிர்கள் பால் இறங்கி செய்கிறார்னு பார்க்குறோம். ஏன்னா அவர் பாட்டுன்னு பேசாமல் இருந்துடலாம் இல்லையா, நம்ம இதிலெல்லாம் வர மாதிரி வேதத்தில் அந்த கருத்தில் வேதாந்தத்தில் வர மாதிரி, இருக்கிறார் சார், இருக்கிறார்னா எதுக்கு இருக்கிறார்னு சொல்லி கேட்பார் எங்கள் பேராசிரியர். உள்ள பொருளாக இருக்கிறார்னு சொன்னால் உயிர்களுக்கு இறங்கும் அந்த அருள்தன்மை இல்லாமல் ஏன் வந்து அந்த பொருள் இருக்கணும். அப்போது பெருமான் இறங்கி தான் இந்த தனுகரண புவன போகத்தை படைக்கிறார்னு சொன்னால், அப்படிப்பட்ட பெருமான் தான் முதல்வன், அவனைத்தான் முன்னவன் என்று சொல்கிறான். அடுத்த பாட்டில் வருமா என்னன்னு தெரியல, முனைவன் என்று ஒரு சொல், ஆமாம் கடைசி பாட்டில் வரும். முனைவன் என்று சொன்னாலும் அதைத்தான் முன்னவன் முனைவன் என்று நம்ம சொல்கிறோம். அதனால தான் அப்படி முன்னவனாகவும் முனைவனாகவும் இருக்கக்கூடியவன் தான் முதல் நூல் செய்ய முடியும். அந்த முதல் நூல் படி தான் வந்து நடக்கணும்னு பார்க்குறோம். அவன் செய்த அந்த முதல் நூல் என்பதற்கு நம்ம எடுத்துக்காட்டு சொல்லும் பொழுது, இது விதி சொல்லும் பொழுது, வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது, ஏன் இறைவன் கண்டதுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா, அந்த இடத்துல சொல்லும்பொழுது முனைவன் ஏன் சொல்கிறாங்கன்னு சொன்னால், முன்னவன் முதல்வன் என்பது போல் அந்த முனைவன் என்ற சொல்லுடைய பொருள் வருவதால் அவையெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறோம். தமிழில் ஒருத்தரை குறிப்பதற்கு அல்லது இறைவன் சொல்வதற்கோ இந்த மான்னு ஒரு சொல் வந்தது இன்னைக்கு எழுதும்பொழுது, அந்த மா என்பதற்கு போட்டால் ஏறக்குறைய 50 விளக்கம், 50 பொருள் இருக்குது அந்த மா என்ற நெடில் மாவிற்கு தமிழ்லன்னு சொன்னால். எங்கே எது பயன்படுத்தணும் என்று சரியாக அந்த சொற்களை எல்லாம் கையாண்டிருக்கிறார்கள். அதைத்தான் சேக்கிழாரும் சொல்லும்பொழுது வேறு எதனா சொல்லியிருக்கலாம், மன்னனுடைய அந்த உரிமையுடைய தனிமகன் சொல்லியிருக்கலாம், இல்லைனா வந்து தனிப்பெரும் குமரன் இளவரசன் எதனா சொல்லியிருக்கலாம் இல்லையா. ஆனால் தனிக்கன்றுன்னு சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் சமமாக நினைத்தார், அதுபோல் ரெண்டுத்தையும் சமமாக சொல்கிறார்னு பார்க்குறோம். அது மாதிரி தான் அந்த முனைவன் என்பதற்கு வருகிறது. அப்போ முன்னவன் என்றால் முதல்வன், அந்த முதல்வனாகிய பெருமான் இருக்கிறானே, அந்த முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ. ஏன்னா கேட்கலாம், எப்படிங்க வந்து இறந்தவர்கள் உயிர் பெற்று வருவார்களான்னு கேட்டால், பெருமான் வந்துட்டான்னு சொன்னால் எதுவும் வந்து இன்னும் சொல்லுவாங்களே கேள்விக்கு அப்பாற்பட்டது, அப்பார்ட் ஃப்ரம் கொஷின்னு சொல்கிற மாதிரி, அவர் வந்துட்டாருங்க, அவர் வந்துட்டாருன்னா எது வேணால் நடக்கும் என்று தான் பொருள். இது ஏன் சேக்கிழார் வந்து இங்கே இப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், முதல்லையே வந்து நம்ம படிப்பதற்கு பக்குவப்படுத்துகிறார். இது வந்து பாயிரத்தினுடைய பகுதின்னு பார்க்கிறோம். நூலுக்கு பாயிரம் என்பது ரொம்ப முக்கியம். அது ஏன் அப்படி சொல்கிறாங்க, சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, பாயிரம் அல்லது பணுவல் அன்றே சொல்லுவாங்க, 1000 முகத்தால் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுவல். நீ பக்கம் பக்கமாக எவ்வளோனா எழுதலாம், ஆனால் பாயிரம் என்பது மிக முக்கியம்னு சொன்னால் ஏன் முக்கியம், அந்த காலத்தில் புத்தகத்தை படிக்கும் பொழுது
அப்படியே முழுக்க படிச்சுட்டு நம்முடைய நேரம் வீணாயிடுச்சே, இந்த புத்தகத்தினுடைய கருத்தெல்லாம் நமக்கு உடன்பாடா இல்லையே என்று படித்தவங்க நினைக்கக்கூடாது. என்ன நூலில் சொல்ல போகிறோம் என்பதை பாயிரத்திலே கொஞ்சம் சுருக்கமாக அதனுடைய சப்ஜெக்ட் என்னன்னு கொஞ்சம் விளக்கிடும். அப்போ அந்த பாயிரத்தை படித்து, ஓ இதெல்லாம் நமக்கு சரி இல்லை, நம்முடைய கருத்துக்கு இது உடன்பாடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த புத்தகத்தை படிக்கலாம். அதுக்கு தான் என்ன சொன்னாங்க, பாயிரம் ரொம்ப முக்கியம் நூலுக்குன்னு சொன்னாங்க. இப்போ இவர் பாயிர பகுதியில் தான் வரார். சொல்லும் பொழுது இதை ஏன் சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் இப்பயே அதெல்லாம் எப்படிங்க சிவபெருமான் வந்தால் உயிர் பெற்று எழுமா அப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா உள்ளே போனால் எவ்வளோ அற்புதங்கள் நடக்க போகுது. ஞானசம்பந்த பெருமான் எலும்பை பெண்ணாக்க போகிறார். அப்பரடிகள் அப்பூதி மகனாரனுடைய அந்த இறந்த உடலை பதிகம் பாடி அவரை உயிர் பெறச் செய்வார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஏன்னா மூவருமே இறந்தவர்களை உயிர் பெற்று எழச் செய்தவர்கள் பெருமானுடைய அருளாளன் பார்க்கிறோம். அப்போ அங்கெல்லாம் நீங்கள் அவ்வளோ தூரம் படிச்சுட்டு இருக்கிறப்போ இதெல்லாம் உடன்பாடா இல்லையே, இதை படித்தது நேரம் வீணாயிடுச்சே என்பது போல் நினைக்கக்கூடாது தான் முதல்லையே அதை சொல்லிடுறார். இந்த மாதிரி இதெல்லாம் வரும், அதனால் நீங்கள் இதற்கெல்லாம் உடன்பாடாக இருந்தால் படிங்க என்பது போல், யாருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உளதோ என்பது மிக முக்கியமான வரி நம்முடைய நகரச்சிறப்பிலன்னு பார்க்கிறோம். உளதோன்னு சொன்னால் கடைசியாக எதிர்மறை பொருள் என்று எழுதியிருக்கு. உளதோன்னா இல்லைன்னு அர்த்தம். உண்டோ அப்படின்னு கேட்டால் இல்லை என்று சொல்கிறேன் இல்லையா, அது மாதிரி பெருமான் முன்னே வந்தால் முடியாத பொருள் இல்லை, எல்லாம் சாத்தியம்தான் என்று சொல்கிறான். 48வது பாடல். அடிபணிந்த திருமகனை ஆகமுறை எடுத்தணைத்து. இந்த ஆகமுறைன்றதை படிக்கிறப்ப கூட நமக்கு எப்படி தோணுதுன்னு சொன்னால், அப்படியே ஆகம்னு சொன்னால் மார்பகம் தான், மார்பகத்தோடு கட்டி அணைக்கிறார்னு பார்க்கிறோம். அப்போ எவ்வளோ பாசம் இருக்குது மகன் மேலே. அவர் தான் என்ன பண்ணார், அவனுடைய மார்பகத்திலே தேர் ஊறுக அப்படின்னு சொன்னார். அவனுடைய அந்த நெஞ்சிலே தேர் ஊறுங்க, அங்கே விட்டு அவனுக்கு தேர் மேலே ஏற்றி கொள்ளுங்கன்னு சொன்னால் அது நீதிக்காக சொன்னாரே தவிர அவருக்கு ஒன்றும் இன்னும் வெறுத்தும் போல பாசம் இல்லாத மகனும் இல்லை, அவ்வளோ பாசம் இருக்கு. அடிபணிந்த திருமகன், மகன் உயிர் பெற்ற உடனே என்ன பண்ணுறாரா, நியாயமாக பார்த்தா என்ன சொல்லியிருக்கணும், பா பெருமானே என்னை உயிர் பெற செய்துட்டாருப்பா, நீங்கள் இப்படி அவசரப்பட்டு என்னை கொண்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி எதனா கேட்டிருக்கணும். அப்பா அறம் சொல்லும் போது கூட மகன் ஒரு வாரத்தை பேசலைன்னு பார்க்குறோம். அதை நான் அந்த வகுப்புலேயே சொன்னேன். இவர் கேட்டிருக்கலாம் இல்லையா, ஏன்னா இவருக்கு அந்த உரிமை இருக்குது. பா நான் எதுவும் தவறு பண்ணலையே, நீங்கள் எப்படிப்பா இந்த மாதிரி செய்யலாம், இது நியாயமா, இல்லை மந்திரிகள் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கப்பா என்றாச்சும் சொல்லியிருக்கலாம். எதுவும் சொல்லலைன்னு பார்க்குறோம். சரி உயிர் பெற்று வந்தார், இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா அப்பாவனுடைய காலில் விழுந்து வணங்குறார். அடிபணிந்த திருமகனை அப்படிப்பட்ட மகன்தான் திருமகன். ஆகமுறை எடுத்தணைத்து மார்போடு கட்டி அணைத்து கொண்டு நெடிது மகிழ்ந்து, மிக்க மகிழ்ச்சி, அவருக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி வருதா, அப்படி மகிழ்ந்து அருந்துயரம் நீங்கினான் நிலவேந்தன், அவனுடைய அந்த பெரிய கஷ்டம் நீங்கியது என்று சொல்றார். அந்த மணி ஓசை கேட்டதுலேருந்தே கஷ்டம்தான் மன்னனுக்கு. ஆஹா நாட்டிலே அறம் பிறந்து போயிடுச்சேன்னு கஷ்டம். அடுத்தது பார்த்தா நம்ம புதல்வன் இதில் தலையிட்டு இருக்கிறார், அதாவது அவர் இருக்கிறாரே இந்த இதில், அவருக்கு ஒரு கஷ்டம். அப்புறம் நீதி செய்யும் பொழுது தன்னுடைய மகனையே தேர்காலில் ஓரணும், எவ்வளோ அவருக்கு மனசு வருது. அதெல்லாம் நீங்கி நிலவேந்தன் அவருக்கு சரியாச்சு. அடுத்து மடிசுரந்து பொழித்திம்பால் வருங்கன்று மகிழ்ந்துண்டு படிநனைய வரும் பசுவும் பருவரல் நீங்கியதன்றே. பருவரல்னு சொன்னால் வருத்தம்னு பொருள். அந்த பசு கன்றை பார்த்த உடனே என்ன பண்ணுது, பால் சொரிகிறதுன்னு பார்க்கிறோம். பால் சொரிந்து கன்றுக்காக பால் சொரிந்தது, அது கன்று குடித்து மீதம் போக படிநனையன்னா நிலம் நனையும் அளவிற்கு அது பால் சொரிந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய கஷ்டமெல்லாம் நீங்கியது என்று சொல்கிறான். அப்போ ரெண்டு பேருக்கும் அந்த துன்பம் நீங்கியது இந்த பாட்டில் சொல்கிறார். அடுத்தது 49வது பாடலிலே பொன்தயங்கு மதில் ஆரூர் பூங்கோயில் அமர்ந்த பிரான் வென்றிமனு வேந்தனுக்கு வீதியிலே அருள் கொடுத்து சென்று அருளும் பெருங்கருணை திறம் கண்டு தன் அடியார்க்கு என்றும் எளிவரும் பெருமை ஏழுலகும் எடுத்தேத்தும். நம்முடைய பெருமானை பற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பொன்தயங்கு மதில் ஆரூர் அப்படின்னா பொன் போன்று, ஏன்னா பொன் என்ன சிறப்புன்னு சொன்னால் சுடச்சுடரும்னு சொல்கிறார். வள்ளுவர் கூட சுடச்சுடரும் பொன் போல் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நெருப்பில் போட்டால் கூட இன்னும் பிரகாசமாக தான் வருமே தவிர ஒளிரக்கூடிய தன்மையுடையது தங்கம் என்று பார்க்கிறோம் பொன். அதுபோல் மதில்கள் நிறைந்த அந்த திருவாரூரிலே
திருவாரூர் என்பது அந்த ஊர், பூங்கோயில் என்பது பெருமானுடைய அந்த கோயிலுடைய பெயர். பூங்கோயில் அமர்ந்த பிரான், கமலைன்னு சொல்கிறோம், நம்ம ஊர் பேரும் சொல்கிறோம், ஆலயத்தை கமலாலயம்னு சொல்கிறோம். குளத்துக்கும் சொல்லும் பொழுது கமலாலய குளம்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் பூங்கோயில்னு சொல்கிறோம், ஏன்னா பூனாலே தாமரைன்னு அர்த்தம், அதுதான் கமலாலயம்னு சொல்கிறோம். அமர்ந்த பிரான் வென்றி மனு வேந்தனுக்கு, இங்கேயும் வேந்தனை சொல்லும் பொழுது வெற்றின்னு சொல்கிறாங்க. வெற்றி உடைய அந்த மனுவேந்தன், என்ன வெற்றின்னு சொன்னால் அவர் அறத்திலேயே ஜெயிச்சிட்டார், பெருமானுடைய அருளையும் பெற்றார், இதுதான் பெரிய வெற்றி என்று சொல்லி, எப்படி வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருள்னு சொல்லி அவருடைய வெற்றியை சொன்னாரோ சுந்தரர், அதுபோல இவர் வென்றருளும் வென்றி மனு வேந்தன் வீதியிலே அருள் கொடுத்து, பெருமான் அந்த நிகழ்ச்சி நடக்கிற வீதியிலே பெருமான் வந்துட்டார். கோயிலுக்கு வாங்கப்பா என்று அசரீரி கேட்கல, இறந்தவர்களை எடுத்துட்டு நீங்கள் கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லி அசரீரி கேட்கல, இல்லை வேறு எதுவும் நடக்கலை, பெருமானே இறங்கி அந்த வீதிக்கு வந்தார்னு பார்க்கிறோம். இப்போ பெரியவர்களாக இருக்காங்கன்னு சொன்னால், இப்போ இங்கேயே நம்ம நாட்டிலேயே நமக்கு தெரிஞ்சவர்களே இருக்காங்கன்னா, ரொம்ப வசதியுடையவர்களோ அல்லது செல்வந்தர்களோ இல்லை அதிகாரத்தில் இருக்கிறவங்களோ ஏதோ ஒரு உதவியோ செய்யணுன்னா கூட நீங்கள் வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, நீங்கள் இருக்கிற இடத்துல நான் உடனே எங்கே காந்தி ரோட்டில் இருக்கீங்களா தேரடியில் நான் உடனே வரேன்னு சொல்லி அவங்க வரமாட்டாங்க. அப்போது பெருமான் என்ன செய்கிறார், அவராக வீதியிலே அருள் கொடுத்து அப்படியே அந்த இடத்துல அருள் கொடுக்கிறார். அது விரைந்து வேற கொடுக்கிறார்னு பார்க்கிறோம். அதெல்லாம் பாட்டில் இல்லைனாலும் விரைந்து பெருமான் அருள் கொடுத்தார். சென்றருளும் பெருங்கருணை, அருள் கொடுத்து சென்றருளும் பெருங்கருணை திறம் கண்டு அதை பார்த்துட்டு தன் அடியார்க்கு என்றும் எளிவரும் பெருமை. பெருமான் இவர்களுக்கு மட்டும் இல்லை, தியாகேச பெருமான் தன்னுடைய அடியவர்களுக்கு எப்பொழுதுமே இப்படி எளிவந்த பிரானதான் இருக்கிறார். அதனால தான் அவருடைய பெயர் தியாகேசர்னு சொல்கிறோம். தியாக பெருமான், அவர் ராஜாவாச்சே, ராஜாவை போய் தியாகமுடையவர்னு சொல்லாமான்னு சொன்னால், தனக்கென ஒன்றும் வைத்து கொள்ளாமல் அடியார் பெருமக்கள் கேட்குறாங்களா என்ன கேட்டாலும் கொடுத்துருவா. அதுவும் சொல்லுவாங்க, அடிக்கு 1000 பொன் ஈயும் ஐயன் திருவாரூர் பெருமானை சொல்லும்பொழுது அவர் வெளியில் வருவாராம். வர்றதே அவர் ரொம்ப அதிகம் வரமாட்டார்னு பார்க்குறோம், தேரப்ப வருவார். அப்புறம் அந்த பாரதரிசனத்தின் போதெல்லாம் உள்ளதான் தேரப்ப தான் வெளியில் வருவார்னு பார்க்குறோம். அந்த இடத்தை விட்டு நகர்ந்துட்டாருன்னா போதும், அவரை பார்த்துட்டா அடிக்கு 1000 பொன் ஈயும் ஐயன் என்று சொல்லி அவரை சொல்லுவாங்க. இது எதில்ன்னு சொன்னால், தமிழ் தூதில் அது ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. முக்கியமான இடம், அதாவது தூதில் சொல்லும் பொழுது தூது போகிறவங்கள ரொம்ப புகழ்ந்து சொல்லணும் இல்லையா, அதுபோல் தமிழை ரொம்ப புகழ்ந்து சொல்லுவா. தமிழ் தூதில் சொல்லும் பொழுது கடைசியாக சொல்கிறா, ஒரு 100 கன்னிகள் வந்துடும். அப்போ தான் என்ன வரும்னா, அடிக்கு 1000 பொன் ஈயும் ஐயரை வீதியிலே போய் என்ன பண்ண தூது போக வைத்த தமிழே அப்படின்னு சொல்லுவா. சுந்தரருடைய தமிழுக்கு விரும்பி தான் என்ன பண்ண பெருமானே நீ திருவாரூரில் தூது போன, ஆனால் அப்படிப்பட்ட பெருமானையே தூது போக வைத்தாலும் எனக்காக கொஞ்சம் நீ தூது போ என்று அவருடைய அந்த பெருமை தமிழ் தூதில் சொல்லுவாங்கன்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பெருமான் அடியார்களுக்கு என்றும் எளிவரும் பெருமை, எப்பொழுதும் எளிவந்த பிரானாக இருக்கிறான் என்று அவனுடைய பெருமையை 7 உலகும் எடுத்து ஏத்தும் என்று சொன்னால், 7 உலகங்களும் பெருமானுடைய அந்த பெருமையை சொல்லும் என்று இந்த 49வது பாடல்களிலே சொல்கிறார்னு பார்க்கிறோம். அந்த பூங்கோயில் என்பதற்கு 18வது பக்கத்தில் எழுதியிருக்கோம். திருக்கோயிலின் பெயர் பூவின் அகமலர் போல இருப்பதால், பூங்கோயில்னு சொன்னால் அந்த தாமரையினுடைய அகமலர்னு சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய பகுதி எப்படி இருக்குமோ அதுபோல் இருக்கக்கூடியது நம்முடைய திருவாரூர்னு சொல்கிறாங்க. 50வது பாடல் இதுதான் திருநகரச்சிறப்பிலே இறுதியான பாடல். இணைய வகை அறநெறியில் எண்ணிறந்தோர்க்கு அருள் புரிந்து முனைவர் அவர் மகிழ்ந்தருள பெற்றுடைய மூதூர் மேல் புனைமுறை நம்மளவில் புகழலாம் தகமையதோ. சேக்கிழா பெருமானே இப்படி சொன்னால், இப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது, எடுத்து சொல்வதற்கே அச்சமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால், சேக்கிழார் பெருமானுக்கு ஏதோ ஒரு சும்மா புலவருங்க, அதாவது சொல்லுவாங்க. பொதுவாக தமிழ் இலக்கியத்தில் சொல்லும் பொழுது எங்கள் பேராசிரியர் ஒருத்தர் இருக்கார், தமிழ் இலக்கிய வரலாறு எடுக்கிறவர், அவர் சொல்லுவார், கல்லூரியில் தம்பி ஒரு விஷயத்தை ரொம்ப நுட்பமாக பார்க்கணும், அவர் பல கோணங்களில் சொல்லுவார். அவர் சொல்லும்போது எங்களுக்கே குழப்பமாக இருக்குது சிலதெல்லாம். சொல்லும் பொழுது ஏதோ சாதாரண மக்கள் பாடிய பாடல்கள்லாம் இலக்கியமாக பதிவாகலை, எல்லாம் பார்த்தா பெரிய அரசனாக இருந்திருப்பாங்க, அப்புறம் திறந்து வந்துட்டாங்க, அது வேறு விஷயம். அமைச்சராக இருந்திருப்பா,
பொன் வியாபாரம் செய்த அவருடைய மகனாக இருந்திருப்பார். இவர்களுடைய அந்த பாடல்கள் தான் வந்து இலக்கியமாக பதிவாயிருக்குது. யாரோ ரோட்டில் போகிறவருடைய அந்த இலக்கியங்கள்லாம் பதிவாகி நிலைக்கல என்று அவர் சொல்லுவார். சொல்றது இருக்கட்டும், அவர் சொல்றது. ஆனால் யாராக இருந்தாலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், அந்த காலத்தில் இப்போது தருமி வந்து வறுமையில் இருந்த புலவர் தான். அவருடைய பாட்டு எப்படி அங்கே போகுது, சங்கத்துக்கு போகுதுன்னு சொன்னால், அவர்களுக்கு தேவை வந்து இந்த மாதிரி சொத்து சோகம் வைத்திருக்கணும், பொண்ணு வைத்திருக்கணும்னு கிடையாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் தரமான பாடல்களாக இருக்கணும், அவருடைய கருத்தாக இருக்கணும், சொந்த கருத்தாக இருக்கணும். அதையும் பார்க்குறோம். அதுதான் அங்கே பிரச்சனையாக போச்சு. அப்போ அவர் விளக்கு சொல்லும்பொழுது சிக்கலாக போயிடுது இல்லையா? பெருமான் பாட்டு கொடுக்குறாருன்றது அது வேறு விஷயம். அப்போ அவருடைய பாட்டும் மேலே ஏறுதுன்னு பார்க்குறோம். இருந்தாலும் வந்து அவர்கள் தயங்கி விடலாம், மற்றபடி வந்து எந்த சிக்கலும் இருக்காது. எதுக்கு சொல்லுவாருன்னு சொன்னால், சேக்கிழார் பெருமான் வந்து அது மாதிரி ஏதோ அவர் இருந்தாருங்க, மன்னருக்கு ரொம்ப பிடிச்சவர் பாடுங்கன்னு இல்லை. பெருமானே வந்து உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்கிறார். அடியெடுத்து கொடுத்து அவர் பாடுகிறார்னு சொன்னால் அவருக்கு அங்கீகாரம் தான் பெற்றுட்டார் இல்லையா? அப்போ கூட எவ்வளோ பணிவாக சொல்லும் பொழுது, இந்த திருவாரூர் வந்து மூதூர், மறுபடியும் சொல்கிறார். அவருடைய ஊர் தொன்மை நகரெல்லாம் சொல்லிட்டு, மூதூர் மேல் புனைமுறை நான் சொல்கின்ற இந்த உரை நம்மளவில் புகழலாம் தகவையதோ, என்னால் சொல்லக்கூடிய வகையிலையா திருவாரூருடைய பெருமை இருக்குது அப்படின்னா, இந்த தகமையோ தான் என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். அணையதனுக்கு அகமலராம் அரவணார் பூங்கோயில், அந்த பூங்கோயிலை சொல்லும் பொழுது திருவாரூர் என்பதே தாமரை, அந்த தாமரையிலே உள்ள இருக்கக்கூடிய அக இதழ்தான், அகமலர் தான் நம்முடைய பூங்கோயில் என்று சொல்கிறார். இணைய வகைன்னு சொன்னால், இப்படி நடந்த வகையிலே மனுநீதி சோழனுடைய அந்த வரலாறு, அறநெறியில் எண்ணிறந்தோர்களுக்கு அருள் புரிந்து முனைவரவர் மகிழ்ந்தருள பெற்றுடைய மூதூர்னு சொல்றார் பாருங்க. அந்த மூதூர் சொல்லும் பொழுது பெருமான் விரும்பி இருக்கக்கூடிய ஊர் திருவாரூர் என்பதை மறுபடியும் பதிவு செய்கிறார். ஏன்னா நகர்ச்சிறப்புல கடைசியாக சொல்லும் பொழுது திருவாரூர் சொல்லணும் இல்லையா? அந்த மகிழ்ந்த அருள்தல் என்பது தான் நம்ம மறுபடியும் பார்க்கிறோம். உயிராவணம் அந்த பாட்டில் கூட சொல்லும் பொழுது அதெல்லாம் விட்டுட்டு பெருமான் வந்து வரான், ஐராவணம் ஏறாது ஆணேரேறி அமரர் நாடு ஆளாதே ஆளுகிறார்னு சொன்னால், அவர் எதுக்கு வரணும்னா அடியார்களுக்கு அருள் செய்வதற்காகவும் தமக்கு மகிழ்ந்து இருக்கக்கூடிய ஊர் திருவாரூர் என்பதனால் பெருமான் வருகிறார்னு சொல்கிறார். இங்கே சொல்லும் பொழுது அரவணார் என்ற ஒரு சொல் வந்து முக்கியம். ஏன்னா பெருமானை சொல்லும் பொழுது அறத்தின்படி நின்ற மனுச்சோழனுடைய அந்த வரலாறு சொல்லும் பொழுது அரவணார் என்று பெருமானை குறிப்பிடுகிறார். பெருமானே அறவடிவாக இருக்கிறான். அதைத்தான் ஞானசம்பந்தர் சொல்லும் பொழுது இன்ன உரு இன்ன நிறம் என்று அறிவதேல் அரிது நீதி பலவும் தன்ன உரு என்று சொல்லி அவன் நீதி உருவாக இருக்கிறான் பெருமான் சொல்லி சொன்னார். அந்த நீதி உருதான் அரவன். இது சொல்லும்போது திருமுறைகளிலே வரும், அரவனார் அடி சென்று சேர்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே, அரவன் என்று சொல்லலாம் திருமுறைகளில் வரும். அறமே வடிவமாக இருக்கக்கூடியவன் என்று தான் அதற்கு பொருள். இந்த வகையிலே 50 பாடல்கள் திரு நகரச் சிறப்பு என்பது நிறைவடைந்து, அடுத்ததாக சேக்கிழார் பெருமான் திருக்கூட்டச் சிறப்பை சொல்கிறார். அதுதான் இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த குறிப்பில் இருக்கு, பக்கம் 19. பெருமக்களே, திருநகரம் என்று சொன்னால் திருவாரூர்னு பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய கோயிலிலே மிக முக்கியமானது தேவாசிரிய மண்டபம் என்று பார்க்கிறோம். அது ஏன் வந்து சொன்னால் அதுதான் சிக்கலாகவும் போயிடுது. யாருக்கு? சுந்தரருக்கே சிக்கலாக போயிடுதுன்னு பார்க்கிறோம். விரண்மெண்டர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போகும் பொழுது அவர் தம்பிரான் தோழன் என்பதனாலே வணங்காமல் போயிடுறார் என்று நினைச்சுக்கிறார் விரண்மெண்டர். சுந்தரர் என்ன நினைக்கிறார்னு சொன்னால், அவர்களெல்லாம் தொழும் நாள் நமக்கு என்று வாய்க்குமோ, அவர்களை தொழக்கூடிய அந்த தவம் கூட இல்லை, நமக்கு அந்த தகுதி கூட இல்லையே என்று சேக்கிழார் அதை சொல்லுவார். நம்ம அந்த புராணம் வரும்போது பார்க்கலாம் அதை விரிவா. ஒதுங்கி போவாரா சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதை நம்ம பார்க்கும் பொழுது 63 அந்த மூர்த்தங்கள் கோயிலில் இருக்குன்னு சொன்னால் நமக்கு பயமாக இருக்கும். அப்படி போகும்போது கூட ஒதுங்கி போகணும் போல இருக்கு. சுந்தரரே வந்து தேவாசிரியர் அந்த மண்டபத்தை பார்க்கும்போது ஒதுங்கி போனார். ஏன்னு சொன்னால் அவர்களெல்லாம் பெரியவர்கள், அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கூட்டம்தான் திருக்கூட்டம் என்று சொல்றார். இதான் விண்ணவர்
பூமழை பொழிந்தனர்ன்றாங்க. பூமழையா இருக்கலாம், நமக்கு மழையா இருக்கு. அப்போ திருக்கூட்டம் என்று சொன்னால் எது என்றால் அடியாருடைய கூட்டம் தான் திருக்கூட்டம். எந்த அடியார் சொன்னா சிவனடியாருடைய கூட்டம் தான். வேற எந்த கூட்டத்தையும் திருக்கூட்டம் என்று சொல்லக்கூடாது என்று பார்க்கிறோம். அதைத்தான் இன்றைய குறிப்பில் கொடுத்துருக்கோம். நம்முடைய காஞ்சிபுரத்திலே வாழ்ந்த பேராசிரியருடைய தந்தையார் அருணையார் தொண்டமன்றராஜனத்திலே பேசுனாங்கன்னு நினைக்கிறேன். சிவபிரகாசன் செந்தமிழ் புலமை அது பதிவு கூட இருக்கு. அதுல சொல்லும் பொழுது அதான் இப்ப சொல்லிட்டு போறார். என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த கூட்டம் எல்லாம் திருக்கூட்டம், அது தெருக்கூட்டம் அல்ல என்று சொன்னார் அப்படின்னு சொன்னார். என்னன்னு சொன்னா, கூட்டம் என்பது எங்க வேணா கூடலாம், அது எதுக்கு வேணா கூடலாம். ஆனால் பெருமானுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்காக விரும்பி இவரே சொல்ற மாதிரி ஒருபடி சிந்தையினார் உடனுரையும் பயன்பெற்றார் என்பது போல் இணையக்கூடிய அந்த கூட்டம் தான் திருக்கூட்டம் சொல்றார் சேக்கிழார். அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சுதான் சொல்றார். மன்னருடைய அவையை கூட அவைன்னு சொல்லலாம். நம்ம கூட என்ன சொல்றோம், மக்கள் அவைன்னு சொல்றோம், சட்டமன்றம்லாம் சொல்றோம். ஆனால் இது போன்ற அவையெல்லாம் சாதாரண அவை அல்ல, அது புனித பேரவை என்று சொல்கிறார்னு சொன்னா இதை தனிப்பட்ட முறையிலே வைக்கணும். சொல்லும் போது கூட அப்படி சொல்லணும்னு பார்க்கிறார். கேட்குது இல்லையா? இந்த இன்னைக்கு கொடுத்த குறிப்பை பாருங்க. தேவாசிரிய மண்டபத்துள் எழுந்தருள் இருக்கின்ற அடியார் பெருமக்களை, அதாவது சிவனடியார்களை பற்றிய சிறப்பை உரைக்கும் பகுதி. முதல்ல அதுதான். யார் அந்த திருக்கூட்டம் என்று சொன்னால் தேவாசிரிய மண்டபத்திலே இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள். அடுத்து கூட்டம் என்று சொன்னால் என்னன்னு சொன்னா, பொதுவாக கூடுறாங்க இல்லையா, அந்த கூட்டம்னா என்னன்னா மற்ற பிராணிகளுடைய தொகுதியை விலக்கி, இது சீகேஷனுடைய விளக்கம், அது ஒருவருக்கு மேற்பட்ட மக்கள் கூடுவது கூட்டம். ஏன்னா மற்ற உயிரினங்கள் இதுன்னு எல்லாம் வரும், அதெல்லாம் இல்லாம மக்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கூடுவது கூட்டம்னு சொல்றாங்க. அப்ப திருக்கூட்டம்னா என்னன்னு சொன்னா, மற்ற மக்கள் கூட்டத்தை விலக்கி, மக்கள் கூட்டத்திலேயே மற்றவங்களை எல்லாம் விலக்கி சிறப்புடைய சிவனடியார் கூட்டத்தையே குறிக்கும். சிவனடியார்கள் இருப்பது மட்டும்தான் திருக்கூட்டம்னு எழுதுறார். அது ஏன் அப்படி சொல்லணும்னு சொன்னா, நம்முடைய பெருமான் தான் திருன்னு சொன்னா நம்முடைய பெருமான் தான், சிவமே. அதான் எழுதியிருக்கு. பெரும் திரு மாணிக்கவாசகர் சொல்லும்போது சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் என் திருவடிக்காம் பவமே அருளு கண்டாயின்னு பாடுறார். அப்பரடிகள் பாடும் பொழுது அவனுடைய அந்த சொல்றார். சொல்லும் பொழுதே சிவனும் ஓசை அல்லது அறையோ உலகில் திருநின்ற செம்மை உள்ளதே சொல்லும் பொழுது, இதை தவிர வேற எதனா ஒரு சொல் இருக்குதாப்பா சொல்லுங்களேன். அறையோன்னு சொன்னா அசையா சொல்லலாம், அதுதான் என் பேராசிரியர் சொல்லுவார். அது தமிழ்ல அப்படி ஒத்துழைக்குது, அசையாவ சொல்லலாம். இவர் எப்படி சொல்றார் சேக்கிழார், அரைகூவல் பதிகம் என்று சொல்லி அப்பர் கேட்கிறாரா, மங்களமான நிலைத்த இன்பத்தை தருகின்ற அந்த திரு என்பது பெருமான் தான், அது இல்லாமல் வேற எதனா இருக்குதா உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், எதுவும் கிடையாது என்று அர்த்தம். அதைத்தான் சிவமே பெரும் திரு என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த திருவாக இருக்கிற பெருமானை சார்ந்தவர்கள் தான் நம்முடைய சிவனடியார்கள். எனவே அவருடைய அவைதான் திரு அவை, அந்த கூட்டம்தான் திருக்கூட்டம் என்று பார்க்கிறோம். அவர்களது சிறப்பு என்று சொன்னால் அவர்களுக்கே உரிய பெருமை குணங்கள். ஏன்னு சொன்னா நம்ம பார்க்க போறோம், பெருமான்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க எதுவுமே கேட்க மாட்டேன்றாங்கன்னு பார்க்கிறோம். அது பாட்டில் நம்ம வரப்ப பார்க்கலாம். அதுதான் அவருடைய சிறப்பு. முதல் பாடல்
பூதநாயகர் புற்றிடம் கொண்டவர் ஆதிதேவர் அமர்ந்த பூங்கோயிலில் சோதிமாமுடி நீடு சுடர் முன்றில் சூழ் மூதையில் திருவாயில் முன்னாயது. காட்சிப்படுத்துகிறார். எப்படி திருமலை சொல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பொன்னின் வெண்திருமீன் பொழிந்தனெல்லாம் சொன்னாரோ, திரு நகரச்சிறப்பில் திருவாரூரை சொல்லும் பொழுது அப்படியே காட்சிப்படுத்தினாரோ, அதுபோல் திருநாட்டு சிறப்பு சொல்லும் பொழுது அந்த நாட்டை காட்சிப்படுத்தினாரோ, அதுபோல் தேவாசிரியர் மண்டபம் எங்க இருக்கு, திருவாரூர் சரிங்க, கோயில்ல எங்க இருக்குன்னு சொன்னா அது சொல்றார். பூதநாயகராக இருக்கக்கூடிய புற்றிடம் கொண்ட பெருமான் இருக்கக்கூடிய அந்த கோயில்ல, பூங்கோவில்ல முன்றில் சூழ் மூதேயில், எயில் என்று சொன்னால் மதில்கள், மதில்களுக்குள்ளே போனா திருவாயில் இருக்கும், அந்த கோபுரத்தினுடைய வாயில் இருக்கும். உள்ள போனீங்கன்னா போன உடனே முன்னாயது தேவாசிரியர் மண்டபம். அது தேவாசிரியர்னு அவர் சொல்ல, ரெண்டாவது பாட்டில் சொல்ல போறார். அது இலக்கணத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா புலகச் செய்யுள்னு சொல்லுவாங்க. ஒரு செய்யுளினுடைய கருத்து ஒன்றுத்திலே முடியாம அடுத்ததுக்கு தொடர்ந்து வருதுன்னு சொன்னா புலகச் செய்யுள்னு சொல்லுவாங்க. இலக்கண குறிப்பா சொல்லணும்னா ரெண்டாவது பாட்டில் வரக்கூடிய அந்த தேவாசிரியன் என்னும் திருக்காவணம்னு சொல்றாரு இல்லையா, அதை முதல் பாட்டுக்கு நம்ம கொல்லணும். ஏன்னா திருவாயில் முன்னாயது தேவாசிரியன் எனும் திருக்காவணம்னு கொல்லணும். அடுத்து மூன்றாவது பாட்டில் பார்த்தீங்கன்னா பரந்த ஆயிரம் பார்க்கடல் போல்வது தேவாசிரியன் என்னும் திருக்காவணம் என்று இரண்டு பாட்டுக்கும் நம்ம அதை கொல்லணும். அது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா சிங்க நோக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி சிங்கம் என்பது முன்னும் பின்னும் எப்படி பார்த்து நடக்குமோ, அதுபோல் அந்த பொருளை முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய செய்யுளுக்கு பொருத்தி கொள்வது அது சிங்க நோக்கு முறைன்னு சொல்லுவாங்க. அது இருக்கட்டும். அப்படிப்பட்ட அந்த பூதநாயகராக இருக்கக்கூடிய பெருமான் இருக்கும் கோயிலில் திருவாயிலுக்கு முன் சென்றவுடனே இருப்பது நம்முடைய திருக்காவணம். திருக்காவணம்னா ஒன்றும் இல்லை, அதாவது அந்த மண்டபம். காவணம்னா மண்டபம், அது அடைமொழி சொல்லி திருக்காவணம்னு சொல்றார். பூதநாயகர்னு சொல்றார் பாருங்க. அந்த பூதம் என்று சொன்னால் சிவபூத கணங்கள், அதற்கு நாயகனாக இருக்கிறான்னு சொன்னா தலைவனாக இருக்கிறார். அப்படி சொல்லி இந்த சிவனுக்கு சொல்லக்கூடிய அஷ்டோத்திரம் 8 வகையாக சொல்ற அந்த தோத்திரத்தில் ஒன்று பூதபதையே நம என்று வேதத்தில் சொல்றாங்க. சிவபூத கணங்களுக்கெல்லாம் பதையேன்னு சொன்னா தலைவனாக இருக்கக்கூடிய தலைவா சிவனே என்று சொல்லி அவங்க சொல்றாங்கன்னு பார்க்கிறோம். பூதம்னு சொன்னா சிவபூதம், இன்னொன்று பூதம்னு சொன்னா உயிர்கள், இங்க இருக்கக்கூடிய உயிர்கள். அதைத்தான் ஞானசம்பந்தர் புராணத்தில் எடுத்த உடனே சேர்க்கிறார், சொல்றார் வேத நெறி தடைத்து ஓங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய. இந்த உயிர் வர்க்கம் எல்லாம் பொழியுமாறு ஞானசம்பந்த பெருமானுடைய திருவவதாரம் இருக்கிறதுன்னு சொல்றார். அப்போ இங்க பூதநாயகன் சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன். அந்த பூதம் சொன்னா உயிர்கூட்டம்னு பார்க்கிறோம். அடுத்து புற்றிடம் கொண்டவர், அதனால தான் அவர் வன்மீகநாதர். அது தலபுராணம், பெருமான் புற்றை இடமாக கொண்டிருக்கிறான்னு சொல்றோம். அதுதான் திருமூலட்டநாதர்னு சொல்லக்கூடியது. அவர் போற்றியில் பாடும்பொழுது கூட திருமூலட்டானனே போற்றி போற்றின்னு சொன்னா நம்முடைய இந்த புற்றிடம் கொண்டவர் தான். தியாகேசர்னு சொன்னா பக்கத்தில் இருக்கக்கூடியவர் நம்முடைய தியாகராஜா தியாக பெருமான்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த கோயிலிலே புற்றிடம் கொண்ட பெருமான் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னா ஆதிதேவர். அந்த ஆதிதேவர் என்பதுதான் நம்ம இப்ப கடைசியா பார்த்தோம் இல்லையா, முதல்வன் முன்னவன் என்று. அதைத்தான் மறுபடியும் சொல்றார். நம்முடைய காஞ்சி புராணத்தில் இங்க ஏகாம்பரநாதர் கோயிலில் மாவடி ஆண்ட வரும்பொழுது அந்த கல்வெட்டு பெருக்கு நெடியவன் பெருமன் காணான்னு எழுதியிருப்பாங்க. அதில் தான் 300 பொருட்கெல்லாம் முற்படு பழையாய் போற்றி. நீங்கள் பழசுன்னு ஒன்று சொன்னீங்கன்னு சொன்னால் அதை விட பழமையானவனா நம்முடைய பெருமான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறா. சரிங்க, அப்போ வேர்டு எக்ஸல்லாம் வந்துருச்சு, பவர் பாயிண்ட்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் வரமாட்டாரா உங்கள் பெருமான் அப்படின்னு சொன்னால் பின்னொரு பொருட்கெல்லாம் பிற்படு புதியாய் போற்றி. புதுசுன்னு ஒன்று சொன்னா அதை விட புதுசாக எங்களுடைய பெருமான் இருப்பான் என்று சொல்கிறார். அப்புறம் புன்மதியாளர் தேரா பூர்ண முதலையை போற்றி. இது எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு சொன்னால் அறிவு கட்டவங்களுக்கெல்லாம் தெரியாது, அறிவுடையவர்களுக்கு தான் தெரியும் சொல்லிட்டார். அடுத்து சின்மய திருவேகம்ப சிவசிவ போற்றி போற்றின்னு சொல்லிட்டாருன்னு பார்க்கும். அப்போ அது உணரணும்னு சொன்னால் அதுக்கு இறைவனுடைய அருளும் வேண்டும். அவனுடைய அருள் அறிவிலே பெருமான் இருந்து உணர்த்தணும். ஆதிதேவர்னு சொன்னால் அப்போ முதல்வனாக இருக்கக்கூடிய பெருமான். அமர்ந்தன்னு சொன்னால் தமிழில் அமர்தல்னு சொன்னால் விரும்புதல்னு அர்த்தம். அமர்தல்னா உட்கார்தல்னு ஒரு அர்த்தம்,
விரும்பி இருக்கக்கூடிய பூங்கோயில்ல சோதி மாமணி நீள் சுடர் முன்றில். அந்த முன்றில் எப்படி இருக்குன்னு சொன்னா, முன்றில் சொன்னா முன்ன இருக்கக்கூடிய இடம். வீட்டில் வந்து இப்போ முற்றம்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியத்தில் அந்த முற்றத்தை பற்றி பாடும் பொழுது அணிலாடும் முன்றில் என்று ஒரு புலவர் பாடுறார். பாடும்பொழுது அவருடைய பெயர் தெரியல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இது நல்லா இருக்க இந்த சொல், ஒரு முற்றத்திலே அணில் விளையாடுகிறதுன்னு சொன்னா அதை அழகாக பதிவு செய்திருக்கிறாரு என்று அதை தொகுத்தவங்க, அதை பாடியவர் அணிலாடு முன்றிலார் என்று சொல்லிட்டாங்க. எப்படி நமக்கெல்லாம் தெரிஞ்ச சங்க இலக்கியம்னாலே வந்து எந்த பாட்டு தெரியுதோ இல்லையோ, யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், அது அகத்துறையில் பசங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு அது ஒன்று தான். அந்த 4 வரி இருக்கும், ஈஸியாக எழுதிட்டு போயிடுவான். அந்த பாட்டில் வரப்போ ஒரு புதுசாக நல்ல ஓமை சொல்கிறார். பாட்டு நல்ல பாட்டு அது. யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர்னு சொல்லிட்டு, என்னுடைய அப்பா அம்மா உன்னுடைய அப்பா அம்மாலாம் வந்து யாரெல்லாம் தெரியாது, ஆனால் நம்ம இந்த காதல் வாழ்க்கையில் வந்துட்டோம்னு சொல்லிட்டு செம்புல பெயர் நீர் போல் என்று அந்த ஒரு சொல் வரும். அந்த செம்புல பெயர் நீர் போல்னு சொன்னது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாட்டை பாடியவர் யார் என்றால் செம்புல பெயர் நீரார். அவருடைய பெயர் தெரியல. அதுபோல் அணிலாடு முன்றிலார்னு சொல்லுவாங்க. அது முன்றில் சொல்றதுக்கு அது முன்ன இருக்கக்கூடிய இடம், அதான் முற்றம்னு சொல்லக்கூடியது. அந்த திருவாரூருடைய முன்றில் எப்படி இருக்குன்னு சொன்னா, சோதி மாமணி நீள் சுடர் முன்றில். சோதின்னு சொன்னா ஒளி பொருந்திய, மாமணி மணின்னு சொன்னா தமிழில் அழகுன்னு பொருள், மாமணின்னு சொன்னா பேரழகு, நீள் சுடர் என்று சொன்னால் ஒளிவிடுகின்ற, நன்றா பிரகாசமாக ஒளிவிடுகின்ற. சோதினாலும் அதான், நீள் சுடர்னு சொன்னால் இன்னும் பிரகாசமாக இருக்கக்கூடியது என்று பொருள். அதாவது எப்படி வச்சுக்கணும்னு சொன்னால், அந்த சோதி குறையாத ஜோதியாக எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கக்கூடிய முன்றில் சூழ் மூதையில் அதை நம்ம பார்த்துட்டோம். மதில்கள் உள்ளே மதில்கள் இருக்குது, திருக்கோயில் கோபுரம் இருக்குது, உள்ளே போன உடனே நம்முடைய திருக்காவணம் தேவாசிரிய மண்டபம் இருக்குதுன்னு சொல்கிறார். 2வது பாட்டில் பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவாழ் அகலத்து மால் முதலானவர் ஓவாது எவரும் நிறைந்து உறைந்து உள்ளது தேவாசிரியன் எனும் திருக்காவணம். இங்கே தான் சொல்கிறார் தேவாசிரியன் எனும் திருக்காவணம் என்று. அங்கே அடியார் பெருமக்கள் மட்டும் இல்லையா, இந்த தேவாசிரியன் என்பதற்கும் விளக்கம் கொடுக்குறாங்க. தேவர்கள்லாம் வந்து இருக்கிறாங்க, அதனாலேயும் வந்து அப்படி ஒரு பெயர் பெற்றதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, நம்ம பார்க்கலாம். பூவார் திசைமுகம்னு சொன்னால் பூவிலே பொருந்தி இருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய திசைமுகன். பூன்னு சொன்னால் இந்த பூன்னு சொன்னால் அந்த பூ குறிக்கும். எதுவும் சொல்லாமல் பூன்னு சொன்னால் தாமரை, ஏன்னா சிறப்புடைய மலர் தாமரைன்னு பார்க்கிறோம். திசைமுகன், திசைமுகன்னா திசைக்கு முகமுடைய நான்முகன் பிரம்மா. இந்திரன், இந்திரன் சொன்னால் தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் தேவேந்திரன். அடுத்து பூமிசை மா, இந்த மா என்பதுதான் திருமகள். மான்னா அந்த பல பொருள் சொன்னோம் இல்லையா, மான் சொன்னால் மாமரம், மானா பெரிய, இப்படிலாம் வரும்பொழுது மா என்றால் திருமகள் என்று ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போது பூமிசை வாழக்கூடிய மா யார் என்று சொன்னால் திருமகள். அவங்க வந்து செந்தாமரையில் இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அகலத்து மால் என்று சொன்னால் அந்தம்மா எங்கே இருக்காங்கன்னு சொன்னால் தாமரையில் இருக்கிறாங்க. அந்த தாமரையில் மட்டும் இல்லாமல் எங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால் திருமாலுடைய உள்ள தாமரையிலையும் இருக்கிறாங்க. ஏன்னா திருமாலுடைய வைஷ்ணவத்தில் சொல்லுவாங்க, அவருடைய மார்பகத்திலே திருமகள் விட்டிருக்கிறார். விஷ்ணுவுடைய அந்த மார்பகத்திலே அந்த அகலம்னு சொன்னால் அந்த மார்பகலம், அதில் வந்து இருக்கக்கூடிய லக்ஷ்மி இருக்கிறாங்க. அடுத்து அந்தம்மா, அப்புறம் மால், மால்ல திருமால் முதலானவர், அவர்களை போன்று பல தேவர்கள். ஓவாது எவரும் நிறைந்து உறைந்துள்ளது. ஓவாதுன்னு சொன்னால் நீங்காது, எங்கேயுமே விட்டு போகாமல் திருவாரூர்லேயே இருக்கிறாங்களா. ஓவாது எவரும்னா எல்லா தேவரும், நிறைந்து, நிறைந்தது மட்டும் இல்லை உறைந்து உள்ளது. உறைந்து உள்ளதுன்னு சொன்னால் நீடித்து தங்குதல்னு அர்த்தம். சும்மா வந்து அவங்க கெஸ்ட்டாக வந்து போயிடல, அங்கேயே இருக்கிறாங்க, காத்து கொண்டு இருக்கிறாங்க. எங்கே இருக்காங்கன்னு சொன்னால் தேவாசிரியன் என்னும் திருக்காவணம், அங்கே தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஏன் இருக்கணும் தேவாசிரிய மண்டபத்தில்னு சொன்னால், பெருமான் மேலே இல்லாமல் இங்கே வந்துட்டார், அருள் கொடுக்கறதுக்கு வந்துட்டார்னு சொன்னால், எப்படி கைலாயத்தில் போய் பெருமானிடத்தில் அருள் வேண்டி நின்னாங்களோ நம்ம அதெல்லாம் பார்த்தோம். தேவர்களுக்கும் நேரம்லாம் உண்டு, குறித்த நேரத்துக்கு போலன்னா நந்தியம்பெருமான் அவர்களை தடை செய்கிறார்னு பார்த்தோம். அதுபோல் அடியார்களையும் பார்த்து அவர்களையும் வணங்கி பெருமானை வணங்குவதற்காக தேவாசிரிய மண்டபத்தில் காத்து கொண்டிருக்கிறாங்களா. தேவாசிரியன்னு சொன்னால் பக்கம் 20 தேவர்கள் ஆசிரியத்து இருப்பதற்கு இடம்,
ஆசிரியத்தினா சார்ந்து இருக்கிறது. அவர்கள் சார்ந்து தங்கி இருக்கக்கூடிய இடம்தான் அந்த தேவாசிரிய மண்டபம். அதனால் அப்படி பெயர் பெற்றதுன்னு எழுதுகிறார். அதை விட ரெண்டாவது சொல்லக்கூடிய பொருள் தான் பொருத்தமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். என்னன்னு சொன்னால், தேவர்களுக்கு ஆசிரியத்தன்மை பூண்டது. தேவர்களுக்கே ஆசிரியர்கள் போல இருந்து பெருமானை அடைவதற்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அடியவர்கள் தான். என்ன பார்த்தா, சித்தாந்தத்தில் சொல்லும் பொழுது ஜீவன் முக்தி நிலையில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் கூட அடியார் கூட்டத்தில் இருந்தாலோ அல்லது திருக்கோயில் வழிபாட்டை சார்ந்து இருந்தாலோ அந்த மலவாசனை தாக்காமல் இருக்கணும்னு சொன்னால் இதிலெல்லாம் இருக்கணும், தன்னை காப்பாற்றிக்கலாம், அந்த பற்று மறுபடியும் வராதுன்னு பார்க்குறோம். அப்போ அவர்களுக்கே இவங்க துணையாக இருக்கிறாங்க அடியார் கூட்டம்னு சொன்னால், பெருமானை வழிபடுவதற்கு அந்த சிந்தை மாறாமல் இருப்பதற்கு அடியார்கள்லாம் ஆசிரியர்கள் போல் தேவர்களுக்கு இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஏன்னு பார்த்தா தெரியும், அவர்கள் வேண்டுவதே என்ன வேண்டாங்க. அதான் மாணிக்கவாசகர் சொன்னார், வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான். முதல்ல நான் வாழணும்ப்பா, நான் நல்லா வாழணும்னு கேட்குறாங்க. அடுத்து ஒரு ரகசியத்தை சொல்கிறார் மாணிக்கவாசகர். இன்னொன்று என்னன்னு சொன்னால், மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி. பெருமானே எங்களை எல்லாரும் வணங்கணும் என்று போய் அவங்க வணங்குறாங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்லுது, ஒரு ப்ரெஸ்டேஜ் தானே. இவனை கும்பிட்றாங்க என்ன கும்பிடலையே என்று ஒரு தேவருக்கும் வருத்தமாக இருக்கும். அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, பா பெருமானே என்னையும் மக்கள்லாம் கும்பிடணும்ப்பா என்று நம்முடைய பெருமானிடத்தில் வணங்குகிறார்கள் என்று சொன்னால், தேவர்கள் சொன்னால் நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கணும். ஏதோ இந்திரன் வாயு அக்னிலாம் இல்லை, திருமால் வரைக்கும் அப்படி தான் போய் வணங்குகிறார்கள். இவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் என்று சொன்னாலும் பெருமானிடத்தில் தான் போய் கேட்குறாங்கன்னு சொன்னால், அதனால தான் அவர் தேவராக இருந்தாலும் மகாதேவர்னு சொல்கிறோம். நம்ம பெருமான் இங்கே சொல்லும்பொழுது கூட முதல் பாட்டில் ஆதி தேவர்னு சொல்லிட்டார். தேவர்களிலே ஒருவன் தான் நம்முடைய பெருமான், ஒருவன் தான். ஆனால் ஒருவன் சொன்னால் ஒப்பற்றவன் சொல்கிறோம் இல்லையா. தேவர்களிலே ஒருவனாக இருந்தாலும் அவன் சிறந்த தேவனாக மகாதேவனாக இருக்கிறான். பின்னாலும் தேவர்க்கும் மேலாய வேதியனை அப்படின்னு சொல்லி அவனை சொல்கிறாங்கன்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவர்கள் எல்லாம் நிறைந்து உறைந்துள்ளது இந்த தேவாசிரியர் மண்டபம். அவர்களுக்கு ஆசிரியர் போல இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் என்று சொல்லி சொல்கிறார். ஏன்னா அவங்கெல்லாம் முறை செய்து இப்படிலாம் வணங்கணும், இப்படிலாம் போகணும்னு சொல்லி அவருக்கு நெறி காட்டுவதற்காக. மூன்றாவது, அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் நிறந்த நீற்று ஒளியால் நிறை தூய்மையால் புறந்த அஞ்செழுத்து ஓசை பொழிதலால் பரந்த 1000 பார்க்கடல் போல்வது. அந்த தேவாசிரியர் மண்டபம் 1000 பார்க்கடல் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். 1000ன்னு சொன்னால் சும்மா ஒரு எண்ணிக்கைக்காக சொல்கிறாரே தவிர எண்ணிலடங்காத பார்க்கடல் என்று அர்த்தம். பெருமானை சொல்லும்பொழுது கூட 1000 தாமரை போலும் அப்படி சொன்னால் எண்ணி வைத்து 1000 தாமரை மாதிரி பெருமான் இருக்கிறான் போல இருக்கே, இப்போ 1000 தாமரையை வைத்துட்டா அப்படி தான் பெருமான் இருப்பாரோ என்று எண்ணிவிடக்கூடாது. எண்ணிலடங்காத தாமரைகளை சேர்த்து விற்றா எப்படி இருக்குமோ அது மாதிரி உன்னுடைய திருவடி இருக்கும்பா என்று தான் சொல்கிறார். அது மிகுதிக்காக சொல்லக்கூடிய எண்ணிக்கைன்னு பார்க்கிறோம். அறந்தை தீர்க்கும் அடியவர்னு சொன்னால், அறந்தை என்று சொன்னால் பெருந்துன்பம் என்று பொருள். எது நமக்கு பெருந்துன்பம் என்று சொன்னால் பிறவி. அந்த பிறவியை அடியார்கள் தீர்க்கிறாங்கன்னு ஒரு பொருள். என்னன்னு சொன்னால், அந்த அறந்தை தீர்ப்பதற்காக, தீர்க்கும் என்று சொன்னால் தீர்ப்பதற்காக என்ன பண்ணுறாங்க, அடியார் பெருமக்கள் எல்லாம் பெருமானை வேண்டாங்க. ஏன்னா அவர்களை தவிர யாரும் பெருமானை பிறவி நீங்கணும்னு சொல்லி கேட்க போகிறவங்க இல்லை. அதுவும் வேணான்னு கூட சொல்கிறாங்களே தவிர உலகப் பொருளெல்லாம் அடியார்கள் கேட்க போவதில்லை. அப்போது பெருந்துன்பமாக இருக்கக்கூடிய அந்த நோயை, பிறவி நோயை தீர்த்து விடு என்று பெருமானை கேட்கக்கூடிய அந்த அடியவர்கள் அங்கே இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்கன்னு சொன்னால், மேனிமேல் நிறந்த நீற்றொளியால் உடம்பு முழுக்க திருநீர் பூசிக்கொண்டிருக்கிறார்கள். நிறை தூய்மையால், திருநீர் பூசிக்கொண்டிருந்தால் மட்டும் போதுமா என்று சொன்னால் போதாது. இவரே சொல்றார், பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள். மன தூய்மை தான் ரொம்ப முக்கியம்னு பார்க்கிறோம். மனசும் தூய்மையாக இருக்கணும், உடம்பும் தூய்மையாக இருக்கணும் என்று தான் சொல்லும் பொழுது, மேனி தூய்மையாக இருப்பதற்கு திருநீர் சொன்னார், மனசும் தூய்மையாக இருப்பதற்குத்தான் நிறை தூய்மையால். அடுத்து புறந்த அஞ்செழுத்து ஓசை பொழிதலால். அஞ்செழுத்து ஓசை பொழிதல்னு சொன்னால், எண்ணிலடங்காத அடியவர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. அவர்கள் பேசுவதோ சிந்தித்து கொண்டிருப்பதோ எதுன்னு சொன்னால் அஞ்செழுத்து தான்.
திருவாரூரில் தான் பாடுறார். அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தி எழும் பழைய வல்வினை மூடாமுன் சிந்தை பராமரிய தென்திரு ஆரூர் புக்கு எந்தை பிரானாரு என்று கொள்ளி எய்துவதே. பெருமானே உன்னை நான் எப்பப்பா அடைவதுன்னு சொல்லி, ஏன் அது பாடலையப்பான்னு சொன்னால் பூபாலர் ஆகும். அது காலையில் தான் பாடணும், சாயந்தரம் பாடக்கூடாது. அப்போது அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்கிறார்கள் சொல்லி சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, ஊரில் இருக்கிறவங்களே அப்படின்னு சொன்னால் அந்த தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கிறவங்க இன்னும் சிறந்த அடியார்களாக இருப்பாங்க. சீரடியார்னு சொல்கிறாருன்னு பார்க்குற மாணிக்க வாசகரே, அவருடைய பேசுவதெல்லாம் எதுன்னு சொன்னால் ஐந்தெழுத்து தான். அடுத்து பரந்த ஆயிரம் பார்க்கடல் போல்வது, இப்படிப்பட்ட தன்மையினால் இது பார்க்கடல் போல்வது. எப்படி இந்த தன்மைக்கும் பார்க்கடலுக்கும் பொருந்தும்னு சொன்னால், பார்க்கடல் என்று சொல்கிறது வைஷ்ணவத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. கடல் உவர்கடல், ஆனால் பரந்தாமன் பள்ளி கொண்டிருப்பதோ பார்க்கடல்னு சொல்லி, அந்த பார்க்கடலில் அவர் இருக்கிறார், சாதாரண கடல் இல்லை, நல்லா ஆதிசேஷன் மேலே அமர்ந்து கொண்டு இருக்கிறார்னு அவங்க சொல்லுவாங்க. அதுதான் சேர்க்கிறார். தெரிஞ்சு என்ன பண்ணுறார், நீங்கள் ஒரு பார்க்கடலில் படுத்துக்கிட்டு இருக்கிறதே ரொம்ப பெருமையாக சொல்கிறீங்க, அவர் அடியார்கள் இருப்பதே 1000 பார்க்கடலுக்கு சமம். திருப்பாவையில் கூட அந்த அம்மா சொல்கிறாங்க, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன், அவன் பரமன், அவனுடைய அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலி நீராடிலாம் சொல்கிறாங்கன்னு பார்க்கும். அப்போது அவ்வளோ சிறப்பாக நீங்கள் சொன்னாலும் இது 1000 பார்க்கடல் போல்வதுன்னு சொல்கிறார். எதுக்கு இந்த உண்மை சொல்கிறாருன்னு சொன்னால், பார்க்கடல் முதல்ல வெண்மையாக இருக்கும், அதுதான் சொல்லும் பொழுது அவருடைய மேனியினுடைய திருநீற்று ஒளி அந்த வெண்மை. அடுத்து நிறை தூய்மை, உவர்கடல் போல் இல்லாமல் பார்க்கடல் தூய்மை உடையது. அடுத்து ஓசை பொழிதலால், அங்கே அஞ்செழுத்து ஓசை தேவாசிரிய மண்டபத்தில் வரும். கடல் என்று சொன்னால் அலையினுடைய ஓசை எப்போதும் இருக்கும் என்று பார்க்கிறோம். ஓசையுடையது தான் கடல். அப்போது இந்த காரணங்களால் பார்க்கடலும் தேவாசிரிய மண்டபமும் ஒன்று போல் இருக்கிறதுன்னு சொன்னால், சாதாரண பார்க்கடல் இல்லை, 1000 பார்க்கடல்னு சொல்கிறாருன்னு பார்க்கிறோம். இந்த புறந்த அஞ்செழுத்துன்னு சொல்கிறாரு பாருங்க. புறந்த என்று சொன்னால் காப்பாற்றுகின்ற, நம்ம எல்லாம் காப்பாற்றுகின்ற அஞ்செழுத்துன்னு அர்த்தம். காப்பது, எது காப்பது, நம்ம எல்லாம் காப்பதுன்னு சொன்னால் அஞ்செழுத்து தான். இன்னும் ஞானசம்பந்தர் ஒருபடி மேலே போய், நமக்கு பகைவர்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பகைவர்களுக்கு பஞ்சமே இல்லை இல்லையா, நன்மை செய்வர்களுக்கு தான் பஞ்சம். பகைவர்னு சொன்னால் நம்ம சைவமாக இருப்போம், சைவ சமயத்தை சார்ந்து இருப்போம், நமக்கு நேர்மாறாக இருக்கிறவங்க அலுவலகத்தில் வருவான், மேலதிகாரியாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ படிக்கிறோம்னு சொன்னால் மேலே இருக்கிறவங்க ஏதோ தொந்தரவு செய்கிறாங்கன்னா எப்படியோ ஒன்று பகை, எப்படியோ ஒரு சுற்றத்திலேயே பகையாக இருப்பான், எப்படியோ இருப்பாங்க. அதற்கெல்லாம் யார் சார் துணை அடியவர்களுக்குன்னு சொன்னால் அஞ்செழுத்து தான் துணைன்னு சொன்னார். ரொம்ப பெரும் பகையாக போய் உனக்கு பெரும் துன்பமாக இருக்குன்னு சொன்னால் உன்னுடைய மந்திரமே அஸ்திரமாக கூட போகும் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப உயர்ந்த நிலையில் சொல்கிறார். புத்தர் சமன் கடுக்கையர் பொய்கொலா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறினர் சொல்லி, வித்தகநீர் அணிவார் வினைப்பகைக்கு அஸ்திரம் ஆவன் அஞ்செழுத்துமே, அத்திரமாக கூட போகும்னு சொன்னால் அஞ்செழுத்து தான் அரணாக இருப்பது. எது அஸ்திரமாக போகும், நமக்கு பாதுகாப்பாக எது இருக்குதோ, இப்போது போர் செய்கிறான்னு சொன்னால் வீரன் கையில் எது பாதுகாப்பு அவனுக்குன்னு சொன்னால் அந்த தண்டாயுதமோ அல்லது வில்லோ தான் அவனுக்கு பாதுகாப்பு. அதை தான் வைத்து அவன் போடுறான்னு சொன்னால் அஸ்திரமாக இருக்குன்னு சொன்னால் பாதுகாப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். எளிமையாக அப்பரடிகள் பாடினார், நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று. அது ஐயா சொல்லிட்டாங்க, அதுதான் அடுத்து எழுதியிருக்கோம் பாருங்கள் சரியா. அதாவது இதுதான் ஒருப்படும் சிந்தைனார்னு சொன்னார் இல்லையா சேக்கிழார், உடனுறையும் பயன் பெற போகிறோம். அந்த நற்றுணையாவது நமச்சிவாயவே சொல்கிறப்போ சரியாக சேக்கிழார் எடுக்கிறார். அவரை கட்டி போட்டது என்னமோ நமக்கு தெரிந்த இந்த கடலில் தான் கட்டி போடுறாங்க, இந்த கல்லில் தான் கட்டி போடுறாங்க. நம்ம பார்க்கக்கூடிய கடல், நம்ம பார்க்கக்கூடிய கல், அதில் கயிறுனால கட்டி போடுறாங்க. எப்படி எடுக்கிறார் சேக்கிழார்னு சொன்னால் அது பாருங்கள் அந்த பாட்டை. இருவினை பாசமும் மலக்கல் ஆறுதலின் வரு பவக்கடலில் விழு மாக்கல் ஏறிட அருளும்மை அஞ்செழுத்து அரசை இக்கடல் ஒருகல் மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமோ. சார் அஞ்செழுத்து சொன்னால் இந்த பவக்கடல் பிறவிக்கடல்ல இருந்தே நீங்கள் தப்பிச்சு போயிடலாம், அதுலேருந்தே நீந்தி போயிடலான்னு சொன்னால், கல்லில் கட்டி அவன் சும்மா ஏதோ பைத்தியக்காரன் அவங்க போடுறான்னு சொன்னால் அந்த கடல்லேருந்து தப்பித்து வருவதற்கு இந்த அஞ்செழுத்து துணை செய்யாதா. எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் ரொம்ப கேஷுவலாக சொல்கிறார், அற்புதங்க இல்லைங்க, இதெல்லாம் சாதாரணங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இவருடைய ரேஞ்சுக்கு இப்போது நான் பெரிய புராண சொற்பொழிவு சொல்கிறேன்னு சொன்னால் அது ஒரு அற்புதமாக சொல்லலாம், இந்த மாதிரி போய் அமர்நாத் சொல்கிறாரு நீங்கள் சொல்லலாம். இப்போ எங்கள் பேராசிரியர் சொல்கிறாருன்னு வச்சுங்க, அவர் சித்தாந்த சர்வம் திருமந்திரம் பேசுகிறாரு, சித்தாந்த சாத்திரம் பேசுகிறாருன்னா பெரிய புராணம்லாம் சாதாரணமாக பேச போகிறாருன்னு சொல்கிறோம். அது மாதிரி சேக்கிழார் சொல்கிறார்,
அஞ்செழுத்து சொன்னால் பவக்கடலே நீங்கும்னு சொன்னால் இந்த ஓர்க்கடலில் நீந்தி விடாதா என்பது போல் அவர் எப்படி ஒரு கவுண்டர் கொடுத்துருப்பாருன்னு வச்சுங்களேன். சமணர்கள் இருந்திருந்தா சேக்கிழார் ஒரு கவுண்டர் கொடுத்துருந்தா எப்படி இருக்குமோ அதுபோல் கிண்டல் பண்ணுறார். இதெல்லாம் சாதாரணயா என்று சொல்லி மெய் அஞ்செழுத்துன்னு சொல்கிறார் பாருங்க. அது உண்மையான மெய்மொழி. அதுதான் அந்த அஞ்செழுத்து ஓதினால் இந்த எந்த துன்பமாக இருந்தாலும் சரி பிறவியும் நீங்கும், உலகியல்ல இப்போ திருநாவுக்கரசருக்கு செய்தது போல் ஏதாவது துன்பம் செய்தாலும் நீங்கும். அதைத்தான் அப்பரடிகள் நற்றுணையாவது நமச்சிவாயவேன்னு சொன்னார். அந்த வார்த்தைக்கு பொருள் போலத்தான். எதுக்கு துணை என்று சொன்னால் பிறவிக்கும் துணை, இந்த உலகியல்ல ஏதாவது துன்பம் வந்தால் அதுக்கும் துணை. அதைத்தான் அவர் விரிவாக பாடினார். அப்புறம் எங்கே பாடினார்னு சொன்னால் மாசில் வினையும் அவர் நீற்றறையில் போட்டபோது பாடல. இப்போ எப்படிங்க சொற்றுணை வேதிகன் பாடினாரோ அது போல் பின்னாடி கேட்குறாங்க அப்பரடிகள்கிட்ட, ஏங்க நீங்கள் இருந்தீங்களே எப்படிங்க ஐயா இருந்தீங்கன்னு சொல்லி கேட்குறப்ப தான் எனக்கு பெருமான் துணை அவருடைய திருவடி நிழலில் இருந்தேன்னு பாடுறப்ப தான் விரிவாக பாடுறார். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் சொல்லிட்டார். நமச்சிவாயவே நானறிவிச்சையும். நீ எதனால் சமண மந்திரங்கள் சொல்லிட்டு இருந்தாருன்னு சொல்கிறாங்க, அது வேற சொல்கிறான். அவன் சொல்கிறான், ஏன்னா அவன் தப்பிக்கணும் இல்லையா. மன்னர் இடத்துல போய் எங்க அவர் தர்மசேனராக இருந்தார், ரொம்ப மந்திரத்தெல்லாம் வல்லவர், அதனால் அவர் தப்பிச்சிட்டாருன்னு சொல்கிறான். நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றி ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. எந்த துன்பமாக இருந்தாலும் நமச்சிவாயை நன்னெறி காட்டும். இதெல்லாம் நம்ம மந்திரமாக கொள்ளலாம். அவங்க திருமுறையே மந்திரம்தான். சிலதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்களை சொல்லுது. நாம் கூட என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு உங்களுக்கு செயல், முக்கியமான செயல் செய்யணும், செய்யலாமா வேணாமான்னு இருக்குதுன்னு வச்சுங்க. பெருமான் மேலே பா நீதான்ப்பா எல்லாம் சொல்லி நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லிட்டு அந்த செயலை செய்தால் அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்பான்சிபிள் இல்லை, பெருமான் தான் ரெஸ்பான்சிபிள். அவர் பார்த்துருக்க போறாருன்னு பார்க்குறோம். முன்னவனே முன்னின்றால் அவ்வளோதான். எந்த பொருளாக இருந்தாலும் அது நல்ல பொருளாக முடியும் என்று நமக்கு வாழ்வியலிலே பொருந்துவது போல நமக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துக்கணும் என்பது போலத்தான் சில அந்த வார்த்தைகள்லாம் அவங்க சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். அதை இது சொன்னார். ஞானசம்பந்தருடைய புராணத்தில் முக்கியமான இடத்துல சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். அவர் மதுரைக்கு போகும்போது திருமணத்திற்கு தீ வைத்து விடுகிறார்கள். எப்படி வைக்கிறாங்கன்னு சொன்னால் சமணர்கள் மந்திரத்தை ஏவி நம்ம தீ வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் மந்திர தீ வைத்தா அது எங்கே ஞானசம்பந்தர் இருக்கிற இடத்துல போகுமா? திருஞான சம்பந்தர் சொன்னாலே அந்த இடத்துலையே எந்த ஒரு மந்திரமும் பலிக்காது, வேற மந்திரங்கள்லாம் பலிக்காது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, அவருடைய பெயரே மந்திரம்னு பார்க்கிறோம். ஏன்னா திருநாவுக்கரசு எனும் பெயரை எழுதியும் கூறியுமே என்றும் துஞ்சில் பதம் பெற்றான் ஒரு நம்பி அப்பூதின்னு சொன்னார். அதுபோல நால்வருடைய அந்த பெயரே மந்திரம்தான். அப்போ ஞானசம்பந்தர் இருக்கக்கூடிய மடத்துக்கு போய் அவனுடைய மந்திரம் பலிக்குமா? அதுதான் சொல்றார் இந்த பாட்டில். ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமேன்னு சொன்னால் வராதுன்னு அர்த்தம். வராது. பூதி சாதனர் மடத்தில் தாம் புனைந்த சாதனைகள் சாதியா வகை கண்ட அமன் குண்டர்கள் தளர்ந்தார். அவர் என்னமோ ஏதோ குழந்தை வந்திருக்குது தீ வச்சிடலான்னு சொல்லி அவங்க போனால் மடத்துக்கு தீ வைக்கலான்னு சொன்னால் ஒரு பெரிய ஆள் போல இருக்குப்பா என்று அவர்கள் தளர்ந்து போகிறாங்கன்னு பார்க்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அஞ்செழுத்தை சொல்பவர்கள் பார்க்கக்கூடிய அந்த திசையில் கூட மற்ற மந்திரத்தினுடைய அந்த ஆற்றல் எல்லாம் நிற்காதுன்னு பார்க்கிறோம். நாம கூட இப்போ என்ன பண்ணுறோம், சைவமாக இருந்தாலும் சரி, சைவ சமயத்தை சார்ந்து இருந்தாலும் ஏதோ புதுசாக வீடோ இல்லை வீடு இருக்கிற வீடாக இருந்தால் கூட யாரோ இப்போ சொல்கிறாங்க, ஏங்க இந்தாங்க இந்த தகுடு இந்த எந்திரம் வைத்தீங்கன்னு சொன்னால் அப்படியே எடுத்துன்னு போய் மாட்டி வச்சுருங்க, வாசலில் மாட்டி வைத்துருங்க, எந்த ஒரு துன்பமும் வராது உங்களுக்கு, பேய் பிசாசெல்லாம் வராதுன்னு சொன்னால் அப்படியே அது ரொம்ப அப்படியே பவ்யமாக வாங்கி எடுத்துகிட்டு போய் மாட்டி அன்னைக்கு தான் 3 பூஜை பண்ணி எல்லாம் செய்து வைப்போம். இதுவே திருநீர் பிரசாதம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அப்படியே சாதாரணமாக வாங்கி நம்ம வைத்துப்போம்னு சொல்கிறோம். அப்போ எது நமக்கெல்லாம் காப்பதாக அரணாக இருக்குதுன்னு சொன்னால் ஆதி மந்திரமாக இருக்கக்கூடிய அஞ்செழுத்து தான். அஞ்செழுத்தை விட ஒரு உயர்ந்த மந்திரம் இல்லை. அது சொல்லும்போது சொல்லுவாங்க, மந்திரத்திற்கெல்லாம் சிறந்ததாக இருக்கக்கூடிய நமச்சிவாய மந்திரமே, அதனால தான் நமச்சிவாய வாழ்கன்னு சொன்னார் என்று சொல்லுவாங்க. யார்? மாணிக்க வாசகர். முதல்ல எடுக்கும்பொழுது எவ்வளவோ இருக்கிறப்ப நமச்சிவாய வாழ்கன்னு எடுத்தார்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மந்திரம் இந்த நமச்சிவாய மந்திரம். அடுத்து அவருடைய அந்த தூய்மை இருக்கு இல்லையா, அடியாருடைய தூய்மை, அந்த மன தூய்மை என்பது மனத்தினால் அவர்கள் பெருமானை வழிபடுவது. அஞ்செழுத்து ஓதுதல்னு சொன்னால் அது மொழி, நீரு பூசுதல் சொன்னால் மெய். எனவே மனமொழி மெய்களால் இறைவனை வழிபட்டு அங்கே இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். 4வது பாடலிலே அகில காரணர் தாழ்பணிவார்கள்
தாம் அகிலலோகமும் ஆளற்குரியர் என்று அகிலலோகத்துளார்கள் அடைதலின் அகிலலோகமும் போல்வது அதனிடை. என்னன்னு சொன்னா, அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அணி சொல்பொருள் பின்வரும் நிலை அணின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இது மாதிரி எதுக்கு பாடுறாங்கன்னு சொன்னால், ஒரு நயமாக பாடுறாங்க, இன்னொன்று மனப்பாடம் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப எளிமையாக இருக்கும். அகில காரணர்னு சொன்னால் எல்லாத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய பெருமான், அவருடைய தாழ் பணிந்தால், பெருமானை வணங்கினால் அந்த அடியார்கள் எல்லாம் அகிலலோகமும் ஆள்வதற்கு உரியவர்கள். அகிலலோகம்னு சொன்னால் நீங்கள் பிரம்மானுடைய சத்தியலோகமாக இருந்தாலும் சரி, வைகுண்டமாக இருந்தாலும் சரி, இல்லை ருத்ரலோகங்களாக இருந்தாலும் சரி, ஆளணும்னு சொல்லி பெருமானத்தில் கேட்டால் அதை கொடுத்துட்றான் என்று பார்க்கிறோம். அதுதான் அவங்க சொல்கிறாங்க, அகில லோகமும் ஆள்வதற்குரியவர்கள், அந்த தகுதி அவர்களுக்கு இருக்குதுன்னு பார்க்கிறோம். அடுத்து அகில லோகத்துளார்களும் அடைதலின், இது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லா லோகத்தில் இருக்கக்கூடிய பெருமக்களும் அடியார்களும், அடியார்கள் இல்லை பொதுவாக தேவர்கள் எல்லாம் வந்து வராங்க, வரத்தினால அகில லோகமும் போல்வது அதனிடை. அந்த தேவாசிரிய மண்டபமும் திருவாரூரும் எப்படி இருக்குன்னு சொன்னால், எல்லா லோகமும் சேர்ந்து இருப்பது போல் அங்கே இருக்குது, ரொம்ப க்ரௌடடாக இருக்கின்றார், கூட்டமாக இருக்கின்றார். 5வது பாடல், அது மட்டும் நம்ம நிறைவு செய்திருவோம், நான் அந்த நோட்ஸும். அத்தர் வேண்டி முன் ஆண்டவர் அன்பினால் மெய்த்தழைத்து விதிர்ப்புறு சிந்தையார் கை திருத்துண்டு செய் கடப்பாட்டினார் இத்திறத்தவர் அன்றியும் எண்ணிலார். முக்கியமான பாட்டு. அத்தர் வேண்டி முன் ஆண்டவர்னு சொன்னா, இது ரெண்டு சொல்றாங்க. பெருமான் உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உய்ய வேண்டும் என்று வேண்டி அடியார் பெருமக்களை ஆட்கொள்கிறான். அப்படித்தான் நம்முடைய 63 நாயன்மார்களையும் அருள் செய்தார். அருள் செய்துட்டு என்ன சொல்லுவா, உன்னுடைய நிலைமையை உலகறிய செய்தோம், அதற்கு தான்ப்பா உனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்த அப்படின்வார். அவர் சாதாரணமாக சொல்லுவார் கடைசியா. ஆனால் அவங்க எவ்வளோ துன்பப்பட்டு அவங்க அந்த நெறியில் நிற்க எவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க. இங்கே கூட அந்த திருக்குறிப்பு தொண்டை சொல்லும் பொழுது தலையை முட்ட போறார். கந்தை புடைத்திட எற்றும் கற்பாறை மிசை தலையை சிந்த எடுத்து எற்றுவன் என்று செழும் பாறை மிசை தன் தலையை புடைத்து எற்ற. இப்படி போகும்பொழுது அப்பாறை தன்மருங்கு வந்தெழுந்து பிடித்தது அணிவளை தழும்பர் மலர்ச்செங்கைன்னு சொல்லிட்டு பெருமானை பிடிச்சிட்டாரா. சொல்லிட்டு அவர் வந்தார், என்ன பண்ணார்னு சொன்னால், அதாவது நின்னிலைமை மூவுலகும் அறிவித்தோம் நீயும் இனி நீடியனம் மண்ணுலகு பிரியாது வைகுவாய். இப்போ உன்னுடைய அந்த நிலைமை 3 உலகுக்கும் சொன்னோன்னா அவர் சொல்கிறாருன்னு பார்க்குறோம். அப்படி இருக்கிறாங்க அடியவர்கள் என்று சொன்னால் அர்த்தம் நம்ம வந்து அந்த நெறியில் இருக்கணும் என்று பிற உயிர்கள் அதை பார்த்து பயன்படுத்தி அதை பின்தொடர்ந்து சென்று அதுவும் பக்குவம் பெறணும் என்பதற்காக பெருமான் செய்கிறார். அதான் அத்தர் வேண்டி முன் ஆண்டவர், உலகுய வேண்டி ஆண்டவர் அடியார் பெருமக்களை ஆண்டார். இன்னொன்று வேண்டின்னு சொன்னால் தமிழில் விருப்பம்னு அர்த்தம். பெருமான் விரும்பி பக்குவமுடைய உயிர்களை ஆட்கொள்கிறான். அப்படிப்பட்டவங்க எப்படி இருக்காங்கன்னு சொன்னால், அன்பினால் மெய்த்தழைத்து, மெய்த்தழைத்துன்னு சொன்னால் உடம்பெல்லாம் அந்த ரோமம் சிலிர்ப்ப அப்படின்னு பாடுறார் இல்லையா மாணிக்க வாசகர். மெய்தான் அரும்பி விதிர் விதித்து, சரியா சொல்கிறான், மெய்தான் அரும்பி சொல்கிறது தான் அந்த மெய்த்தழைத்து. விதிர் விதித்து என்று சொல்வது தான் விதிர் விதிர்ப்புன்னு சொன்னால் ஒரு நடுக்கம் வருது இல்லையா. இப்போது பெரியவங்க, இப்போ முதலமைச்சர் இங்கே வராருன்னு வச்சுங்க, அப்படியே ஒரு பெரியவங்க வராரு, முதலமைச்சர் வராருன்னு வந்து ஒரு எழுந்து நிற்பாங்க. ஒரு பெரியவர்களை பார்த்தா ஒரு நடுக்கமோ ஏதோ ஒன்று வரும்னு பார்க்குறோம். இப்போ இங்கே இருக்கிறவங்க சும்மா குறிப்பிட்ட காலம் ஆள போகிறவங்களுக்கு அப்படின்னு சொன்னால், பெருமான் முன்னவன் முதல்வன் சொன்னால் அவனை பார்க்கக்கூடிய அடியவர்கள் எல்லாம் எப்படி அந்த விதிர் விதிர்ப்போடு போகிறாங்க, லேசான ஒரு நடுக்கம் இருக்குமா. ஒரு செய்தி நினைவு வருது, மாணிக்கவாசகர் தான் சொல்கிறார், பெருமானை சொல்லும் பொழுது வணங்குகிறேன் என்று கூட சொல்ல மாட்டாங்களாம், சோத்தெம்பிரான் என்று சொல்லி அப்படின்னு வரும் திருவாசகத்தில். அந்த சோத்தம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ரொம்ப பணிவாக அடிமை சொல்வது போல் வந்து சொல்கிறது, அதுதான் சோத்தம்னு சொல்லுவாங்க, சோத்தெம்பிரான் என்று சொல்லி. அந்த அளவுக்கு அந்த விதிர் விதிர்ப்பு அவர்களுக்கு வருதுன்னு பார்க்கும். அப்படிப்பட்ட சிந்தையுடையவர்கள் கை திருத்தொண்டு செய் கடப்பாட்டினார். கைத்தொண்டு செய்கிறாங்கன்னு பார்க்குறோம். பல தொண்டுகள் இருக்குது, கைத்தொண்டு ரொம்ப முக்கியம்னு பார்க்குறோம். சரியை தொண்டு செய்கிறாங்க. இத்திறத்தவர் அன்றியும், இப்படிப்பட்ட திறத்தவர்கள் இல்லாமல் இன்னும் எண்ணிலார் பல பேர் இருக்கிறாங்க. அந்த கைத்தொண்டு தான் அப்பர் பெருமான் செய்தார்னு பார்க்குறோம். அதுதான் ஏன் வந்து வாசி இல்லா காசு பெற்றார் வாகீசர் என்றால், ஞானசம்பந்தர் சொல்லும் பொழுது கைத்தொண்டாகும் அடிமையினால் வாசியிலா காசுபடி பெற்று வந்தார் வாகீசர் என்று நம்முடைய ஆளுடைய பிள்ளையாரே அவரை சொல்கிறார்னு சொன்னால், அந்த கைத்தொண்டு என்பதுதான் அவருடைய கடனாக கொண்டார். கடன்னு சொன்னால் நான் இது செய்கிறேன் பெருமானே நீ எனக்கு அது கொடுன்னு அர்த்தம் கிடையாது. என் கடன் பணி செய்து கிடப்பதேனா என்னுடைய கடமை பெருமானே உனக்கு நான் செய்கிறது தான் என்று செய்கிறார். அந்த கடப்பாடு என்றால் கடமை, உனக்கு செய்வதே, உன்னுடைய ஆளாக இருப்பதே எங்களுடைய
பெரும் கடன் என்று இருக்கக்கூடியவர்கள் இந்த அடியார்கள்னு பார்க்கிறோம். அந்த 5வது பாடலோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்யலாம் என்று சொல்லி, இப்படி ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்திய நம்முடைய அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஐயா அவர்களுக்கும், இருந்து கேட்ட பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம். திருச்சி.